Vanakkam, Namaskaram once again. So today really it's an auspicious day for us. RCM business ഒക്കെ மட்டுമില്ല ഒരു ഒട്ടുമുക്ക നമ്മ ഇന്ത്യക്ക് நம்ம சொல்லும்போது இட்ஸ் ரியலி கிரேட் திங். நம்ம வந்து 78 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியாவில் வந்து பீப்புள் வில் டெல் லாட் மெனி திங்ஸ். அப்படின்னா நம்ம இந்தியாக்காக நம்ம அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், நான் வந்து சரியான இந்தியான்னு சொன்ன என்னோட ரத்தத்துல இருக்கு அப்படியெல்லாம் நம்ம நிறைய ஆளுங்க சொல்லுவீங்க. பட் நோபடி வில் டூ எனிதிங் ஃபார் இந்தியா. இந்தியாக்காக வந்து ஏதாவது பண்ற ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் கன்சர்ன் அபவுட் தேர் ஃபேமிலி, தேர் இன்கம். ஓன்லி அவரோட அந்த அந்த குடும்பம் அவரோட ஃபேமிலி மட்டும்தான் அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா இந்தியாவில வந்து ஒரே ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரே ஒரு அசோசியேஷன் இல்லைன்னா ஒரே ஒரு மிஷன் பண்ற ஒரு ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம ஆர்சிஎம் மட்டும்தான். அது வந்து நமக்கு பெருமையான விஷயம். ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைன்னா வந்து ரிப்பப்ளிக் டே இந்த மாதிரி ஏதாவது நாள்ல மட்டும்தான் காந்தி ஜெயந்தி இந்தியாவை பற்றி பேசுவீங்க. இந்த காலகட்டத்துல வந்து டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால எல்லா ஆளுங்களும் வந்து இந்தியாவோட ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்தியாவோட பிளக்கார்டு இல்லைன்னா வந்து இந்தியாவோட பிளாக் எல்லாம் பிடிச்சு போட்டோ போடுவீங்க. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டோ போடுவீங்க. அது வந்து அந்த ஒரு நாளுக்காக மட்டும்தான். இன்னைக்கு கூட பாருங்க, இந்தியாவில இருக்கிற மேக்சிமம் அப்படின்னா 90% ஆளுங்களும் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்தியாங்கிற பேர் பேசுவாங்க. இன்னைக்கு மட்டும்தான் இந்தியாவோட பிளாகுக்கு முன்னாடி வந்து ஏதாவது இந்தியாவை பற்றி பேசுறது வார்த்தைகள் கேட்கறதும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். நாளைக்கு வந்து எகெயின் அவரோட நார்மல் லைஃபுக்கு போயிடும். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா நாளும் சுதந்திர நாள், எல்லா நாளும் காந்தி ஜெயந்தி, எல்லா நாளும் வந்து ரிப்பப்ளிக் டே. ஏன்னா ஒவ்வொரு நாளிலும் வந்து இந்தியாவில ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துல இருக்கிற ஆளுங்க இந்தியாவை பற்றி பேசுவீங்க, இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றி பேசுவீங்க, 100% இந்தியன் ப்ராடக்ட் யூஸை பற்றி பேசுவீங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த ப்ராடக்ட் யூஸும் பண்றாங்க. ஸோ திஸ் த ஓன்லி சிஸ்டம் விச் இஸ் அஹெட் ஆஃப் த டைம். அப்படின்னா நாளைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய ஆளுங்க, ஐ பிலீவ் தட் வரப்போற 2030க்கு அப்புறம் மேக்சிமம் ஆளுங்க வந்து யூஸ் பண்ண போற ஒரு ப்ராடக்ட் வந்து தட் வில் பி ஆர்சிஎம் ப்ராடக்ட். ஆர்சிஎம்ல இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் ஆளுங்க யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் ஸ்டில் இப்போ வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பற்றி இந்த செக்மெண்டை பற்றி ஆளுங்களுக்கு தெரியாது. இப்போவும் வந்து நம்ம ஆளுங்க கிட்ட போய் பேசும்போது ஆளுங்க கன்ஃபியூஷனா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான கம்பெனியா இல்லை ஒரு ஆளை சேர்த்துற கம்பெனியா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இப்போ இருக்கு. பட் டெஃபினெட்லி இன் கமிங் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள 2030 ஆகும்போது இந்தியாவில ഏറ്റവും அதிக ஆளுங்க வந்து ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப கூட பாருங்க, இந்த இந்த சிஸ்டத்துல ஆர்சிஎம் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மேக்சிமம் ஆளுங்க வந்து ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. பட் இது ஒரு பிசினஸா எடுத்து ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ற ஆளுங்க பயங்கர கம்மியா இருக்கிறாங்க. ஸோ வை இட் இஸ் ஹேப்பனிங்? எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் பிடிக்கும். ஆனா இந்த சிஸ்டம் வந்து ஆளுங்களுக்கு இப்போ கரெக்டா புரியல. இல்லைன்னா வந்து சிஸ்டத்துக்காக இந்தியாக்காக வேலை செய்யறதுக்கு வந்து ஆளுங்க வந்து தயாராகலை. ஆனா இன் கம்மிங் இயர்ஸ் நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஆளுங்களுக்கு நன்மை செய்த ஆளுங்களுக்கு நல்லது பண்ணா இன்கம் கிடைக்கிற ஒரு சிஸ்டம் தான் ஆர்சிஎம்ங்கிற விஷயம் ஆளுங்களுக்கு புரியும் போது டெஃபினெட்லி யூ கேன் சி தட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் நிறைய ஆளுங்க வந்து இந்த சிஸ்டம் அவரோட ஒரு லைஃப் ஸ்டைலா வந்து ஆர்சிஎம் மாற போறாங்க. இப்போ கூட நமக்கு தெரியும் ஆர்சிஎம்ல வந்து எகெயின் நிறைய புது ப்ராடக்ட் வர போறாங்க. நமக்கு டேப்லெட்ஸ், ஐபேடு, நம்ம இயர்போன்ஸ், நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இப்போ வந்து ரீசென்ட்லி இட் இஸ் கோயிங் டு லான்ச். ஐ பிலீவ் தட் நெக்ஸ்ட் இந்த மாதம் இல்லை நெக்ஸ்ட் மந்த்ல அதோட லான்ச் இருக்கும். ஸோ இன் கம்மிங் இயர்ஸ் நீங்க பார்க்கும்போது வெளி மார்க்கெட்ல இருந்து ஒரு பொருளை கூட உங்களுக்கு வாங்க தேவையா இருக்காது. எவ்ரிதிங் யூ வில் கெட் ஃப்ரம் ஆர்சிஎம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இப்ப தெரியும். நான் கூட இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து இந்த காலகட்டத்துல தான் எனக்கு இதெல்லாம் புரியுது. ஆனா 10 வருஷம் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஆர்சிஎம்க்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி வரும். ஆர்சிஎம் வில் க்ரோ லைக் எனிதிங். இதுல வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் வருமானம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 500 ஜென்மத்துக்காக 500 ஜெனரேஷனுக்காக இருக்கிற ஒரு சிஸ்டம்ங்கிறது அந்த காலகட்டத்திலே, பொருள் இல்லாத காலகட்டத்திலே, பியூசி இல்லாத காலகட்டத்திலே, லீடர்ஸ் இல்லாத காலகட்டத்திலே, ஆர்சிஎம்ல டைமண்ட் இல்லாத காலகட்டத்திலே ஆர்சிஎம்ல வந்து நமக்கு டைமண்ட் உருவாக்க முடியுங்கிறது புரிஞ்ச ஆளுதான் இன்னைக்கு வந்து நம்ம கூட பேச போறாங்க. தட் இஸ் அவர் எவர் லவ்விங் காமராஜ் சார்.
காமராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த சிஸ்டத்துல வரும்போது அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு வேலை இருந்தாங்க. வேலைன்னு சும்மா நமக்கு வேலை சொல்ல முடியாது, ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தாங்க. ஆனா அந்த வேலை கூடயே வந்து அவரு ஆர்சிஎம் பண்ணி இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸோட ஒரு அப்கமிங் ஸ்டார் எமரால்டா மாறி இருக்காங்க. எனி டைம் ஹீ கேன் பிகம் ஏ ஸ்டார் எமரால்ட். அந்த லெவலுக்கு வந்து அவரோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய லீடர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து அவருக்கு அந்த விசுவாசம் கிடைச்சது, அவருக்கு இந்த சிஸ்டம் வந்து சரியான விதத்துல புரிஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல. இன்னைக்கு வந்து இவ்வளவு பொருள் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஆளுங்க கிட்ட பேசும்போது ஆளுங்களுக்கு இதை பற்றி புரியல. அவர் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து ஒரு வேலை பார்த்தே வந்து ஆர்சிஎம்ல வந்து எமரால்ட் ஆயிருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் வந்து இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டில் ஹீஸ் இந்த ஏஜிலும் வந்து அவர் ஆர்சிஎம் வந்து ஒரு பையன் மாதிரி, சின்ன பையன் மாதிரி ஆர்சிஎம் பிசினஸ் கொண்டு போறாங்க. சோ திஸ் இஸ் த திங் விச் வி நீட். இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு தேவையான விஷயம் தான். சோ இந்த சிஸ்டத்துல நமக்கு இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் கம்பெனியை கொண்டு வந்து வந்திருக்காங்க. அதை பற்றி எல்லாம் காமராஜ் சார் சொல்லுவீங்க. இந்த காலகட்டத்துல வந்து எப்படி நமக்கு ஆர்சிஎம் சிஸ்டத்தை ஜெயிக்கலாங்கிற விஷயம் நமக்கு சொல்லித்தரதுக்காக லெட் மீ இன்வைட் அவர் தமிழ்நாடு டாப் லீடர் காமராஜ் சார் டு தமிழ்நாடு ஜூம் பிளாட்ஃபார்ம். வெல்கம் சார், ஓவர் டு யூ சார் ப்ளீஸ். நன்றி 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 மை டியர் ரஞ்சித் சார், ரொம்ப அருமை, அற்புதம். நன்றி நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. 78வது சுதந்திரம். ரஞ்சித் சார் ஆரம்பிக்கும் போதே சுதந்திர காற்றை வந்து சுவாசத்தோட அவர் ஆரம்பிச்சாரு. இன்றைக்கு 78வது சுதந்திர தினத்துல ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த சுதந்திர இந்தியாவினுடைய மேக் இந்தியா ஹெல்த்தி மொமெண்ட். நம்ம மொமெண்ட்டுக்கு பேரு மேக் இந்தியா ஹெல்த்தி. இந்தியாவை ஒரு ஆரோக்கியமான நாடாக மாற்றுவோம் என்கின்ற அந்த ஒரு மொமெண்ட் தான் நம்முடைய ஆர்சிஎம் மொமெண்ட். நான் என்னுடைய பெயர் காமராஜ், மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது கடமை. என்னுடைய பெயர் காமராஜ். சார் சொன்ன மாதிரி நான் இப்போ இந்த ஓராண்டு காலம் ஃபுல் டைம்ல இறங்கினாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 ஆண்டு காலம் நான் பார்ட் டைம்னு சொன்னா நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு ஆர்சிஎம் பிசினஸை கட்டி எழுப்பி நான் ஃபுல் டைமா வர்றதுக்கு முன்னமே 8 ஸ்டேட்ல பிசினஸ் கொண்டு போயிருக்கேன். ஃபுல் டைமா வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ஆல் இண்டியாங்கிற அளவுக்கு நம்ம டீம் போகும். அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறோம். சமீபத்தில் நம்ம ரஞ்சித் சார் ஒரிசா போயிட்டு வந்த போது அவர் அந்த செலிப்ரேஷன் பார்த்துருப்பாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு டீம் அங்க பில்ட் ஆகிருக்குங்கிறது ரஞ்சித் சாருக்கு தெரியும். மிகப்பெரிய டீம் அங்க பில்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு பிசினஸை ஒரிசா பிசினஸ் ஓவர்டேக் பண்ணுமானா பண்ணும். அந்த அளவுக்கு பெரிய அளவுல அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து கடமை என்னன்னு கேட்டா நம்ம ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்முடைய கடமை. என்னன்னு கேட்டா ஜனங்களை பெரிய பிசினஸுக்குள்ள அவங்கள வந்து வழிநடத்துறது நம்முடைய வேலை. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டா, நாங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ண காலகட்டங்கள் அவர் சார் சொன்ன மாதிரி நானும் அவங்க எனக்கு வந்து இந்த பிசினஸ் கொண்டாந்து கொடுத்தது ரஞ்சித் சாருடைய மாமனார், அவருடைய ஃபாதர் இன் லா தான். அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து சிரிச்சே எல்லாத்தையும் மயக்குவார். அப்படி சின்ன சிரிப்பார், எது என்ன பேசினாலும் சிரிப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஸ்டைல், ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. அவர் வந்து இங்க சொல்ல வந்த போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி அக்குவேர் கோபகுமார் சார் மாதிரி அக்குவேர் ஆணிவேர் எல்லாம் கிடையாது. கோபகுமார் சார் அப்ப எங்களுக்கு யாருன்னே தெரியாது. நம்ம ஜேபி சாரும் ஆண்டனி உள்ள வரும்போது கோபகுமார்னு ஒரு ஃபிகரா எங்களுக்கு தெரியாது. அப்ப ஜேபி தான் பேசுவார். என்ன பேசுவார்னா, நல்ல சோப்பானா, நல்ல பேஸ்டானா, அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவார். வேற ஒன்றும் அவருக்கு அவ்வளவு தமிழ் வராது, ஆங்கிலம் தான் பேசுவாரு. ஒரு வாட்டர் போர்ட்ல நல்ல ஒரு கெஜெட்டட் ஆபீசர் அவரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நமக்கு கொண்டாந்து ஆர்சிஎம் கொடுத்தார். ஆனால் அவர் சொன்னது போது பொருள்கள் நல்லதுன்னு சொன்னார், அவ்வளவுதான். இப்ப கூட நம்ம போய் சொல்லும் போது என்ன சொன்னா போது, பொருள்கள் நல்லதுன்னு சொன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். நல்லதா அப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப நாம மணிக்கணக்கில் பேசுற விஷயங்களை அவர் அப்ப வந்து ஒரே வார்த்தையில சொன்னார். மணிக்கணக்கில் பேசி என்ன சொல்ல போறோம்? சென்சேஷன் சோப்புங்கிறது வந்து நம்ம எதுக்கு மாற்று, நம்ம டவ் சோப்புக்கு மாற்று. அதை விட இது நல்லதுன்னு சொல்றதுக்கு மணிக்கணக்கில் பேச போறோம். மாய்ஸ்சரைசேஷன் எஃபெக்ட் உள்ளது, அது அல்லவரா இது அல்லவரா, அது 76% டிஎஃப்எம், இது 76% டிஎஃப்எம், அது ஏ கிரேடு, இது ஏ கிரேடு, அது அனிமல் ஃபேட்டு, இது வந்து வெஜிடபிள் ஆயில், இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம் இல்லைங்களா? பட் அவர் அதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்ல சோப்பானுன்னு சொன்னார், அவ்வளவுதான். அதனால ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்தாரு. இப்போ எனக்கு வந்து பக்கபலமா அவருடைய மருமகனை, இப்போ ஒருவேளை ஜேபி இருந்தாருன்னா இவ்வளவு தூரம் இந்த பிசினஸ் எடுத்துட்டு போவார்னு சொல்ல முடியாது. ஒரிசாவெல்லாம் போய் கோபகுமார் கூட்டிட்டு போய் இந்த அளவுக்கு ஜேபி சார் பண்ணுவான்னு சொல்ல முடியாது.
அவர் பண்ணுவார், அவர் வேற மாதிரி பண்ணுவார். அவர் பின்னால இருந்து புஷ் பண்ணுவாரு, இவங்க முன்னாடி இருந்து இழுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். எனவே இன்னைக்கு நான் அவருடைய மருமகனோட பயணிக்கிறேங்கிறது எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு நான் வந்து சொல்ல வந்திருக்கிறது, செப்டம்பர் மாசத்துல நாம் எல்லாரும் ஒரு பின் அச்சீவ்மெண்ட்டை நிகழ்த்தி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோட நான் இன்னைக்கு உங்களுக்கு அன்பா சொல்றது, எத்தனை பேர் வந்து இந்த செப்டம்பர்ல பின்னு மாறுறாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிய 3 பேர் எமரால்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அவங்களுடைய அடுத்த பின்னுக்கு போறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர்ல அது நடக்குமான்னு கேட்டா 100% நடக்கும், நோ டவுட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆகஸ்ட்ல நாம செய்யக்கூடிய இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு இது எடுங்க, ஒரு சபதம் எடுங்க. கண்டிப்பா செப்டம்பர்ல நான் என்னுடைய பின்னை வந்து மாற்றியே தீர்வேங்கிற ஒரு சபதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்க கிளம்ப ஆரம்பிச்சா கண்டிப்பா செப்டம்பர்ல உங்களால மாற்ற முடியும். செப்டம்பர்ல பின்னு மாற்றுறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இப்ப இருந்து பேஸ் அமைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு 5 லட்சம் பிவி வேணும் அப்படின்னு சொன்னா 5 லட்சம் பிவிக்கு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் நடக்கணும். 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் எப்படி சார் பண்றது? இப்போ ஒரு பேஸ் அமைங்க. 5 லட்சம் பிவிக்கு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் போனா 5 லட்சம் பிவி. அதை யாரை கொண்டு செய்கிறது? ஒரு 50 வீட்டுக்கு 2000 ரூபாய்க்கு பொருள் கொடுக்கிற ஒரு நபர் நமக்கு இருந்தா அவர்னால் நமக்கு எவ்வளவு சேல் ஆகுன்னு கணக்கு போடுங்க. ஒரு 50 வீட்டுக்கு 2000 ரூபாய்க்கு பொருள் கொடுக்கிற ஒரு ஆள் இருந்தா எவ்வளவு ஆகும்? 50 × 2000 எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் சேல். அந்த 1 லட்சம் ரூபாய் சேல் பண்ணக்கூடிய நபர் மாதிரி ஒரு 10 நபர் நம்ம கிட்ட வந்தா 10 லட்சம் ரூபாய் சேல். இப்போ 10 லட்சம் ரூபாய் சேலுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு லட்சம் 50 வீட்டுக்கு பொருள் கொடுக்குற ஒரு 10 பேர்த்து நம்ம உருவாக்கணும். அந்த 10 பேர் 50 வீட்டுக்கு பொருள் கொடுக்கணும்னா பொருள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வேணும்? 10 டிஸ்பிளே வால் வேணும். 10 டிஸ்பிளே வாலுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு பியூசி வேணும். யோசிங்க, சிம்பிள் தான். 10 லட்சம் ரூபாய் சேலு, 5 லட்சம் பிவி நாம் எடுத்துட்டு வர்றதுக்கு நமக்கு தேவை 10 டிஸ்பிளே வால் தான். அந்த 10 டிஸ்பிளே வாலும் யார் கையில் இருக்கணும்னு கேட்டா 50 வீட்டுக்கு 2000 ரூபாய் சரக்கு கொடுக்குற ஆட்கள் கையில் இருக்க வேணும். அப்ப 50 வீட்டுக்கு 2000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்தா 1 லட்சம் ரூபாய் சேல் ஆகுது சார். அந்த 1 லட்சம் ரூபாய் சேலுக்கு எங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க ரீட்டைலா நீங்க வந்து எடுத்துட்டு போய் எம்ஆர்பி சேல் பண்ண, நம்ம ஆவடி மீச மாதிரி எம்ஆர்பி சேல் பண்ண லட்சம் ரூபாய்க்கு 20,000 உங்களுக்கு ஸ்பாட்லயே கிடைச்சிடும். லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு 50,000 பிவி கிடைச்சிடும். 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து சேல் பண்ணி முடிக்கும் போது உங்களுடைய அந்த 50,000 பிவி ரெகுலர் நீங்க வந்து அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான சேல் பண்ணி 50,000 பிவி பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து 6 மாசம் முடிவுல 10,000 ரூபாய்க்கான பொருளும் 25,000 ரூபாய்க்கான கேஷ்பேக் உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து சாதாரணமான விஷயம் தான். இந்த சாதாரணமான விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன வேணும்னா குவாலிட்டி லீடர்ஸ் வேணும். யார் சார் போய் 50 வீட்டுக்கு பொருள் கொடுக்கறது? அது 2000 ரூபாய்க்கு எப்படி சார் பொருள் கொடுக்கறது? எல்லா வீட்டுக்காரும் நமக்கு மெம்பரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உறுப்பினர்களுக்கு தான் கொண்டு போய் நம்ம சரக்கு கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நாம் என்னத்தை யோசிக்க மாட்டேங்கிறோம்? எல்லா வீட்டுக்கும் பேஸ்ட் வேணும், எல்லா வீட்டுக்கும் சோப்பு வேணும், எல்லா வீட்டுக்கும் ஆயில் வேணும், எல்லா வீட்டுக்கும் ஆட்டா வேணும், எல்லா வீட்டுக்காரங்களுக்கு என்ன வேணும்? நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வேணும். அப்படிங்கிறது நம்ம யோசித்தா நமக்கு இந்த பின்னடைவே வராது. இது மாதிரி பண்ண முடியுமாங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள வரவே வராது. அப்ப அந்த யோசனை நமக்குள்ள வர்றது கிடையாது. எல்லா வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நம்ம கிட்ட இருக்குது. நாம யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காதபடிக்கு நாம என்ன செய்யறோம்? நம்ம வந்து யோசிக்கிறோம், இவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா வாங்கிப்பாங்களா, இவங்க கிட்ட சேர்க்கலாமா வேண்டாமா, இவங்களை உறுப்பினரா சேர்த்து விட்டா வேலை முடிஞ்சு போயிருமா? நண்பர்களே, உறுப்பினரா சேர்த்து விட்டா அவங்க இப்ப நான் இப்போ ஒரு கிருஷ்ணகிரியில ஒரு நபர், ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குற ஒரு நபர் என் கூட ஊட்டி வண்டியில டிராவல் பண்றாரு. அவர் வந்து ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டு வர்றாரு, என் கூட உட்காந்துட்டு வர்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், என்ன இளங்கோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்றாரு, நான் பெரிய கடன்காரன் ஆயிட்டேன் சார். எங்க சித்தப்பாட்ட அந்த கடனை கட்டுறதுக்காக வேண்டி பணம் வாங்க அவர்கிட்ட கடன் வாங்க போறேன், இன்னொரு கடனை கட்ட எங்க சித்தப்பாட்ட கடன் வாங்க போறேன்னு சொன்னார். அப்பதான் நான் அவரு கேட்டேன், இப்படி கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டு இருந்தா எப்போ நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகுது? என்ன சார் பண்றது, எனக்கு ஒரு வழியே தெரியல. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பிளான், ஒரு சிகரெட், அவர் வந்து சிகரெட் குடிக்கிறாள், அவருடைய சிகரெட் அட்டையவே பிச்சு அதிலே பிளான் போட்டு காமிச்சேன். இது மாதிரி நீங்க பண்ணா இவ்வளவு ரூபா உங்களுக்கு கிடைக்கும். உடனே அவர் சொன்னார், நீங்க நாளைக்கே வாங்க சார், நான் ஜாயின் பண்றேன், என்னென்ன வேணும் கொண்டுட்டு வாங்க. அப்போ ஏறும்போது அவர் வந்து யாரோ ஒருத்தர், இறங்கும் போது அவர் ஆர்சிஎம் உறுப்பினர், கம்பெனி அவருடைய கம்பெனி ஆகி போச்சு. மெம்பர் ஆக்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, அது
நம்ம ரெகுலர் 2000 ரூபாய்க்கான பொருள் கொடுக்குறோமா, ரெகுலர் 2000 ரூபாய்க்கு அவர் வாங்குறாரா, அதை நம்ம பாக்குறது இல்லை. ஆனா அதே சமயத்துல உறுப்பினர் அல்லாதவங்களுக்கு பொருள் கொடுக்கும்போது நமக்கு ஒரு கரிசனை இருக்கும். என்னப்பா கரிசனைன்னு கேட்டா, ஆகா போன மாசம் வாங்கினாங்களே, இவங்க இந்த மாசம் வாங்குறாங்களா இல்லையா, இந்த மாசம் வாங்கினாதானே நமக்கு அந்த 2000 ரூபாய்க்கு 400 ரூபாய் கிடைக்கும். இந்த கரிசனை நமக்கு வந்துருது. ஆனா உறுப்பினர்கள் வாங்கினா பிவி தானே கிடைக்குது. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஆகையினால 50 வீட்டுக்கு 2000 ரூபாய் சரக்கு கொடுக்குற ஒரு டிஸ்பிளே வால், அது மாதிரி 10 டிஸ்பிளே வால் இருந்தா உங்க சைட்ல 5 லட்சம் பிவி, அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கான பொருளும் 5 லட்சம் பிவியும் உங்க கையில கிடைக்கும். நீங்க ராயல் கேட்சிவர். நீங்க வந்து கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க வந்து என்னது ஸ்டார் கோல்டு பின்ல நீங்க இருப்பீங்க. அப்ப அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதை தேடித்தான் போகணும். நம்ம அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம தேடணும். எப்படி சார் தேடுறது? கம்பெனி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பேசிக்கா என்னன்னு கேட்டா, நம்ம லிஸ்ட் பண்றது தான். முதலாவது நம்ம பொருளை யூஸ் பண்ணிட்டோம். இந்த கூட்டத்துல பொருள் யூஸ் பண்ணாத ஆளுங்க யாரும் இல்லை. ஆல்மோஸ்ட் 1-2 பேர் இருக்கலாம். மற்றபடி எல்லாருமே பொருளை யூஸ் பண்ணி பழகின ஆளுங்க தான் இங்க இருக்கிறீங்க. பொருளை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க. இனி என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பொருள் மேல ஒரு கான்பிடென்ட் வேணும். இதை கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இந்த பிஸ்கட்டை கொடுத்தா ஜனங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த எண்ணெய் கொடுத்தா கண்டிப்பா வாங்கி. நம்பர் 1 குக்கிங் ஆயில், வேர்ல்டு பெஸ்ட் நம்பர் 1 குக்கிங் ஆயில் இதுக்கு பேரு. 4 ஜனாதிபதி அவார்டு வாங்கினார். எத்தனை முறை இந்த ஆயிலை பத்தி நாம விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் என்ன, இந்த ஆயிலை கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்குவானா, இது ஏத்துப்பாங்களா, 220 ரூபா கொடுத்து வாங்குவாங்களா, இந்த சந்தேகம் போகணும். காரணம், அதனுடைய ஒர்த்து 220 அல்ல, அது ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு எண்ணெய் தான். நாம் 220 ரூபாய்க்கு விற்கிறங்கிற எண்ணம் இருந்தா 5 கிலோ 220 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் நான் 220 ரூபாய் வேலை சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு, இல்லைங்க இது 163 தானுங்க, ஆனா வந்துங்க நீங்க மெம்பர் ஆயிட்டா 163க்கு வாங்கிக்கலாங்க. அது அவசியமே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் முந்திரி கொட்டையோட்ட முந்தி சொல்றது பிசினஸ் கெடுக்கிறதா மாறும். என்னன்னு கேட்டா, 220 ரூபாய் எம்ஆர்பின்னு சொன்னா புது ஆளுகளுக்கு போய் டிபி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல யூசேஜுக்கு பொருள் கொடுக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த யூசேஜ் அவங்களுக்குள்ள போகும்போது மிகச்சிறப்பாக வந்து என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து யூசர் நமக்கு கிடைச்சிடுவார். அந்த யூசர் நமக்கு கிடைச்சிட்டான்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவர் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பில்ட் பண்ண முடியும். இதுதான் நாம செஞ்சிட்டு இருக்கிறது. யூசர் தான் நமக்கு வந்து ஒரு மெம்பரா வரணும். அப்ப முதல்ல யூசரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும், பொருளை கொடுக்கணும். அதுதானே 100% யூசேஜ் தானே. முதல்ல வந்து பொருளை ப்ரமோட் பண்ணுவதன் மூலமாக தான் பிசினஸ் பில்ட் பண்ண முடியும். இல்ல சார் நான் வாயிலேயே வடை சுட்டுருவேன் சார், நான் வாயிலே அப்படி சொல்லி இப்படி சொல்லி செய்யலாம் சார், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு செய்ய முடியும். அந்த வாயில வடை சுடுறதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு செய்யலாம், அதுக்கு மேல செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா பொருள் தான் பேசும். மனுஷன் பேசுறது ஒரு ஒரு எமோஷன்ல ஒரு 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 பெரிய இதை சொல்லி சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நான் சொல்றேன் சேர மாட்டேன் அப்படி ஒரு இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி கூட சேர்க்கலாம். அதெல்லாம் வந்து லாங் டர்ம் டிராவல் பண்ண முடியுமானா அப்படிப்பட்டவங்க லாங் டர்ம் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பொருள் மேல என்ன இல்லை, பொருள் மேல அவங்களுக்கு வந்து கான்பிடென்ட் வரல. ஆகையினால பொருள் தான் முக்கியம். பொருளை நம்ம எடுத்துட்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கறது மூலமாக தான் பிசினஸ் நம்ம பில்டு பண்ண முடியும். அந்த பொருளை சேர்க்கிற விதங்கள் வந்து நமக்கு கம்பெனி நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. முதலாவது அந்த பொருளை சேர்க்கறதுக்காக வேண்டி நம்ம ஆர்ஜிஎம் பிசினஸ் உறுப்பினர்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டா நியூ ஜாயினிங் மூலமா எவ்வளவு நாம் பண்ண முடியும். ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டா போதும், அவர் வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதோ கிளப்புக்கு கொண்டு வரதோ பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா, அந்த ஜாயினிங்காக நீங்க மினிமம் 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். அப்போ ஒரு ஜாயினிங் நம்ம கீழே நடக்கும்போது 2000 ரூபாய் சேல் நடக்குது. நம்ம ஜாயினிங்கே ப்ரொமோட் பண்ணல, நம்ம பியூசியில் எப்படி சார் சேல் நடக்கும்? அல்லது நம்ம டிஸ்பிளே வால்லே ஜாயினிங் பண்ணலாம், பியூசிலையும் பண்ணலாம். அப்போ டிஸ்பிளே வால்லே ஆகட்டும் பியூசிலே ஆகட்டும், கம்பெனி சிஸ்டம் என்ன, ஜாயினிங் மூலமா 2000 ரூபாய் சேல் பண்ண முடியும். சேல் தான் ஜாயினிங். அப்போ ஒரு சேலுக்கு வந்து 2000 ரூபாய், ஒரு ஜாயினிங் அப்படி ப்ரொமோட் பண்ண 2000 ரூபாய் சேல். ஒரு நாள் முழுக்க நீங்க வந்து உங்களுடைய லிஸ்ட்டை நீங்க எழுதி வச்சிருக்கிற லிஸ்ட்ல ஒரு நாள் முழுக்க நீங்க தேடி பிடிச்சி ஒரு 5 ஜாயினிங் போட்டீங்கன்னா அந்த நாள் 10,000 ரூபாய் உங்களுக்கு சேல் போயிடுச்சு, 5000 பி வந்துருச்சு. இதுதான் வந்து என்னது நாம அமைக்க வேண்டிய பேஸ். இப்ப 5 நபர்கள் உள்ள வந்துட்டாங்க. இந்த 5 நபர்களில் யாரு 50 வீட்டுக்கு சரக்கு கொடுக்குறாள், 50 வீட்டுக்கு 2000 ரூபாய் சரக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆளு ஆறு, அவர்தான் நம்ம தேடி பிடிக்கணும். அப்படிப்பட்ட ஆளு தான் நமக்கு தேவை. இப்போ
நம்ம கிட்ட இப்ப 3 பேர் ஆயில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. 12 லிட்டர் ஆயில கொண்டுட்டு போறாங்க, விற்கிறாங்க. மறுபடியும் எடுத்துட்டு வந்து 12 லிட்டர் ஆயில் எடுத்துட்டு போறாங்க, விற்கிறாங்க. இந்த ஆயில மட்டுமே அவங்க ப்ரொமோட் பண்ணி யூஸ் பண்ண வந்து பொருள் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் டீ தூளை மட்டும் எடுத்து சேல் பண்றாரு. டீ தூளை மட்டும் எடுத்து சேல் பண்றாரு. நம்ம அது மாதிரி ஒரே பொருளை கூட நம்ம கொண்டு போய் என்ன செய்யலாம், நம்ம வந்து சேல் பண்ணலாம், வீடு வீடா கொடுக்கலாம். 50 வீட்டுக்கு 2000 ரூபாய் பொருள் கொடுக்கலாம். அல்லது நம்ம வந்து 50 வீடு இல்லை சார், நான் 100 வீட்டுக்கு 1000 ரூபாய் பொருள் கொடுக்கலாம். ஏன் கொடுக்க கூடாது? ஒரு டீ தூள், ஒரு 5 லிட்டர் எண்ணெயும் ஒரு டீ தூள் கொண்டு போய் கொடுத்தாலே 1000 ரூபாய் ஆகி போச்சு. 5 லிட்டர் எண்ணெய் ஒரு வீட்டுக்கு தேவைப்படுமா சார்? 1 லிட்டர் முதல்ல கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா 5 இல்ல 15 லிட்டர் கேன் வாங்குற ஆளுகள்லாம் இருக்காங்க. 5 லிட்டர் கேனு 15 லிட்டர் கேன் வாங்குற ஆளுகள்லாம் இருக்காங்க. நம்ம ப்ரொமோட் பண்றது இல்லை, நம்ம அதுல வந்து ஈடுபாடு காட்டுறது இல்லைன்னு சொன்னா தானே வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. இந்த எண்ணெயை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கறதுக்கு என்ன வழி? இந்த பொருளை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கறதுக்கு என்ன வழி? முதல் வழி நியூ ஜாயினிங். ரெண்டாவது என்ன சார் பண்ணணும்? இந்த சேல்ஸ் ரெண்டாவது இம்ப்ரூவ் பண்றது எப்படி சார் அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த ஆகஸ்ட்லயே இந்த பேஸ் எல்லாம் அமைச்சிருங்க. செப்டம்பர்ல அது பெருசாகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. செப்டம்பர் வந்து உங்களுடைய மிஷன் கண்டிப்பா நிறைவேறும். ஆகஸ்ட்ல நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆகஸ்ட்ல நீங்க வந்து ரெண்டாவது ஒரு ஜாயினர் மூலமாக நீங்க 2000 ரூபாய்க்கு சேல் எடுத்துட்டீங்க. அவருக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், சார் நீங்க 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 1500 பிவி கிடைக்கும். இந்த 1500 பிவிங்கிறது கம்பெனியினுடைய கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது என்னது? ஒரு வருஷத்துக்கு நீங்க கன்சிஸ்டன்சிக்கு வந்தா ஒரு வருஷம் முடிவுல நீங்க இந்த 3000 ரூபாய்க்கான பொருளை 2 பிட்டா வாங்கிக்கலாம். முதலாவது 6 மாசத்துல ஒரு 1500 ரூபாய் பொருள், ரெண்டாவது 6 மாசத்துல 1500 ரூபாய் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் சொல்லி பாருங்க. 3000 ரூபாய்க்கு வாங்கினா 3000 ரூபாயே ஃப்ரீயா கொடு. ஒரு வருஷத்துக்கு போனஸே 3000 ரூபாய் கொடுத்துட்றாங்களா? அது மட்டும் இல்ல, அந்த 1500 பிவிக்கு என்னது 12 30 ரூபா கமிஷனும் போட்டுறா. அப்ப எவ்வளவு? அது 12 3 36, எவ்வளவு? 3600 ரூபாய் போனஸ் பணமும் அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதை நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னு கேட்டா, மாசம் 30 ரூபாய்ன்னு கணக்கு போடுங்களா, 10 மாசத்துக்கே எவ்வளவு? 360 ரூபாய் காசு அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்க சொல்லிக் கொடுங்க. 12 மாசத்துல 360 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணமும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த 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 பிசினஸ்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த பிவிக்கு 1500 பிவிக்கு நீங்க 3000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றீங்க. இது ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி ஸ்டெப். இப்பவே நீங்க பேசாமீங்க, ஜாயின் பண்ண ஆளுகளை எல்லாம் நீங்க விட்டடிச்சிட்டீங்க. ஆகஸ்ட்லயாவது அதை பண்ணணும். இப்ப நீ 15 16 நாள் இருக்குல்லையே, இந்த 16 நாள் நீங்க அதை பண்ணுங்க. ஒருத்தருகிட்டையும் நீங்க அரை மணி நேரம் பேசி ஆகல, ஏதோ ஒரு கன்சிஸ்டன்சியில அவங்களை உட்கார வைங்க. உங்களுக்கு கீழே சேர்ந்தவங்கள 10 பேர் இருந்தாலே நீங்க 5 லட்சம் பிவி பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். 10 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அந்த 10ஐயும் நீங்க உருப்படியா ஒரு டிஸ்பிளே வால் போட வச்சு, அந்த டிஸ்பிளே வால் மூலமாக ஒரு நபரை வந்து ஒரு 50 வீட்டுக்கு சரக்கு கொடுக்க வைக்க முடியுமானா, 50 வீட்டுக்கு பொருள் கொடுக்க வைக்க முடியுமானா, 100% உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த இந்த நான் சொல்ற பிளானை சக்சஸ் பண்ண முடியும். அப்ப இந்த 50 வீட்டுக்கு பொருள் கொடுக்குற ஆளுங்க எங்கிருந்து வருவாங்க? நியூ ஜாயினிங் மூலமா தான் வருவாங்க. கன்சிஸ்டன்சி பண்ணக்கூடிய ஆளுங்க எங்கிருந்து வருவாங்க? நியூ ஜாயினிங்ல இருந்தா நம்ம எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம கிட்ட சேர்ந்த ஆளுகள்ல இருந்து நம்ம அதை தயார் பண்ணணும். இதுதான் நம்முடைய மிஷனா இருக்க வேண்டும். தென் இந்த 1500 போதுமா சார்? பாருங்க, கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கிற ஆளுகளுக்கு 2500 கன்சிஸ்டன்சி சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும் சார். அந்த 5000 ரூபாய்க்கு 2 பிட்டா நீங்க 2500 நீங்க என்ன செய்யலாம்? பொருள்களை 2 பிட்டா நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா வாங்கிக்கலாம். சொல்லி கொடுங்க. கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்க? அந்த 2500 பிவிக்குள்ள உட்காருவாங்க. ஒரு ஆளு நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருக்கிற ஆளு எவ்வளவு பிவி மேக்சிமம் அவங்களை பண்ண வைக்க முடியும், அதை பண்ணுங்க. மூணாவது கன்சிஸ்டன்சிக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. மூணாவது கன்சிஸ்டன்சி 5000 பிவி 30 நாளுக்குள்ள பண்ணா அது கன்சிஸ்டன்சி. 10,000 ரூபாய்க்கு அவர் என்ன செய்யணும்? பர்ச்சேஸ் பண்ணணும். அவர் வீட்டுக்கும் போக மீதி சேல் பண்ணி பழகணும். அப்படி அவர் பண்ணும் பட்சத்துல, மாசம் கூடி பண்ணும் பட்சத்துல, அவர் கன்சிஸ்டன்சி 5000 ரூபாய் பொருளை வந்து என்ன செய்யலாம்? அவரு 5000 ரூபாய்க்கு 5000 பிவிக்கு அவர் பொருள் வந்து வாங்குறாரு. 10,000 ரூபாய்க்கான பொருள் வாங்குறாரு. ஒரு வருஷம் வாங்கி முடிக்கும் போது 6 மாசத்துல ஒரு 5000 ரூபாயும், இன்னொரு 6 மாசத்துல 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் நாம அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண வேண்டிய வேலை. அப்ப என்ன ஆகும்? இந்த கன்சிஸ்டன்சிலேயே இந்த 5000 பிவிய நீங்க என்ன செய்யலாம்? 10 தேதிக்குள்ள அடிச்சு முடிச்சுட்டு மாசம் கூடி வித்துருங்க. ஒரு மாசம் கூடி வித்துக்கோங்க. ஆனா பிவி மட்டும் என்ன செய்யுங்க? 10ஆம் தேதிக்குள்ள பில் அடிச்சு நீங்க பொருளை பர்ச்சேஸ் பண்ணிருங்க. ஒரு மாசம் கூடி வித்துக்குங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டைமண்ட் கிளப் கிடைக்கும். டைமண்ட் கிளப்ங்கிறது என்ன? நான் குத்திருக்கிறேன் பாருங்களேன், அது மாதிரி ஒரு பின்னு. அது மட்டும் இல்ல, கம்பெனி விசிட்டு. அது மட்டும் இல்ல, கம்பெனிக்கு போயிட்டு வந்து நம்ம என்ன செய்ய முடியும்?
கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேர்த்தி கம்பெனியில் இருக்கிற அத்தனை ஃபேக்டரியும் விசிட் பண்ண முடியும். ஃபேக்டரி விசிட் நமக்கு கிடைக்கும். அதோட முடிஞ்சு போச்சா சார்? ஃபேக்டரி விசிட்டோட முடிஞ்சுதா? நத்திங் டூயிங். ஃபேக்டரி விசிட்டுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? கம்பெனியில நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னு கொடுக்குறாங்க. அதோட முடிஞ்சதா சார்? ஒரு காலா டின்னர் இருக்குது. இதுக்கு இதுக்கு பின்னாடி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, கம்பெனியிலிருந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன், டைமண்ட் கிளப்பருங்கிற ஒரு ரெகக்னேஷன் இருக்கு. இதோட போயிருச்சா சார் அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. இந்த டைமண்ட் கிளப் பண்ணக்கூடிய ஆட்களை எல்லா ஸ்டேஜ்லயும் ரெகக்னைஸ் பண்றாங்க, எல்லா ஸ்டேஜ்லயும் பாராட்டுறாங்க, எல்லா ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இந்த டைமண்ட் கிளப் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மிக டபுள் பெனிஃபிட் இருக்குது. ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குது. 5000 பிவிக்கான மந்த்லி எவ்வளவு? கிட்டத்தட்ட 100 ரூபா. 12 மாசம் முடிக்கும் போது என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு மாசம் 100னா 12 மாசம் 1200 ரூபா போனஸ். அது அப்படியே அது சும்மா ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி இருந்த 1200 ரூபா. 12வது மாசம் முடிவில் நம்ம கம்பெனி விசிட் போயிட்டு வரலாம். இதெல்லாம் அங்க போனா தங்குறது, திங்கிறது, தூங்குறது, அந்த விசிட் பண்றது 1 ரூபா கூட கிடையாது. அங்க இங்கிருந்து போக வர சார்ஜ் தான் நம்மளுக்கு. இதுதான் வந்து டைமண்ட் கிளப். அப்ப இந்த டைமண்ட் கிளப்பை நீங்க பண்ண வைக்கலாம். இதெல்லாம் வந்து இப்ப இருந்தே நீங்க ப்ரமோட் பண்ணா தாராளமா நீங்க அதை என்ன செய்யலாம். இப்ப பேஸ் ஆகஸ்ட்ல பேஸ் அமைங்க. ஆகஸ்ட்ல நீங்க அமைக்கிற பேஸ் என்ன ஆகுன்னு கேட்டா, கண்டிப்பா செப்டம்பர்ல அதுக்கு உண்டான பலனை நீங்க 100% அனுபவிப்பீங்க. செப்டம்பர்ல அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க உங்களுடைய பின் கண்டிப்பா மாறி இருக்கும். சார் நான் நீங்க சொல்ற மாதிரி எங்க டவுன்லைன்லயே இப்பதான் சார் 10 பேர் சேர்ந்துருக்குறாங்க சார். அந்த 10 பேருமே வந்து என்னல பெரிய அளவுல வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆளுகள் இல்ல. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்த மனப்பூர்வமா ஏத்துக்கிடுங்க. ஒரு நபர் கெப்பாசிட்டி உள்ள நபரா நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா அடுத்த கட்டம் நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, கெப்பாசிட்டி உள்ள நபரை அவர் மூலமாக ரெஃபரல், அவர் மூலமாக நம்ம உருவாக்க முடியும். ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அவர்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அவர்னால என்ன பண்ண முடியும்? ஆளை காமிச்சு கொடுக்க முடியும், அவர்னால டீம் அமைச்சு கொடுக்க முடியும். அதை செய்யறதுக்கு அவருக்கு முடியும். அதை நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட அவர் மூலமா நம்ம அதை வந்து பண்ண வைக்கணும். அதுதான் இப்போ இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, இந்த பேஸ் தான். 10 நபர்களை 10 டிஸ்பிளே வால்களை நமக்கு என்ன வேணும்? ஒரு 50 வீட்டுக்கு பொருள் கொடுக்குற 10 டிஸ்பிளே வால்கள் வேணும். இல்லைன்னா 25 வீட்டுக்கு பொருள் கொடுக்குற 20 டிஸ்பிளே வால்கள் வேணும். இதுதான் நமக்கு தேவை. இதுதான் வந்து செப்டம்பர்ல பின்னடிக்கிறதுக்கு அது அவசியம் தேவை. பொருள்களை நம்ம யூஸ் பண்ணியே முடிக்காம பொருள்களை வந்து நம்ம சேல் பண்ண எடுத்துட்டு போனா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னு கேட்டா நம்முடைய மார்க்கெட் வந்து ரைட் கான்செப்ட் மார்க்கெட். RCMங்கிறது ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங். அப்போ இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங். பொருளை கொண்டுட்டு போய் நேரடியாக விற்கிறது. நான் டிஸ்பிளே வால் எடுத்துட்டேன் சார், யாரும் வந்து என்கிட்ட வாங்கல. ஐயோ இது ராங் கான்செப்ட், ரைட் கான்செப்ட் இல்ல, ராங் கான்செப்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. டிஸ்பிளே வால் எடுக்கிறது யாராச்சும் வந்து நம்ம கிட்ட வாங்குறதுக்கு இல்ல. அது பொட்டி கடையல்ல, வீட்டு கடையல்ல, அது வந்து டிஸ்பிளே வால். அந்த வால் மூலமா நீங்க என்ன செய்யணும்? கொண்டுட்டு போய் அந்த பொருள் ஸ்டாக் வைக்கிற ஒரு இடம் அது. அந்த டிஸ்பிளே வால்ல பொருள் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன செய்யணும்? டைரக்டா ஜனங்களுக்கு கொடுக்கணும். இது டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங். ஆகினால் இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆளுக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றீங்க, அந்த ஒரு ஆள் இன்னொரு 10 பேருக்கு கொடுக்குறாரு. இப்படிதான் இந்த மார்க்கெட்டை பெருக்க முடியும். மவுத் கேன்வாஸ் மூலமா தான் இந்த மார்க்கெட்டை நம்ம பெருக்கணும். இதுக்கு பேர் வந்து டைரக்ட் செல்லிங் சொன்னா இதுக்கு விளம்பரதாரர் கிடையாது. இதற்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இருக்கிற விளம்பரதாரர் நம்ம மார்க்கெட்ல இல்ல. ட்ரெடிஷனல் மார்க்கெட் மெத்தட் வேற, நம்ம டைரக்ட் செல்லிங் மெத்தட் வேற. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க, விளம்பரதாரர் இருக்கிறாங்க. அது இல்லாம என்ன இருக்குது? அங்க வந்து மிகப்பெரிய அளவுல கலப்படம் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, அதுல எக்கச்சக்கமான ஃப்ராட் இருக்குது, எடை ஏமாற்றம். அதே மாதிரி என்னது, அதுல வந்து எக்கச்சக்கமான வரி ஏமாற்றம், வரி ஏய்ப்பு, டூப்ளிகேட்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல். இது எல்லாத்துக்கும் மாற்றுதான் நம்ம மார்க்கெட், நம்ம டைரக்ட் செல்லிங். ஆகையினால ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இருக்கிற அந்த விலைகள் பாத்தீங்கன்னா அந்த விளம்பரதாரர் கொடுக்கறதுக்காக ஹை பிரைஸ். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து அந்த வெளி மார்க்கெட்ல, அதுக்கு பேர் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற வெளி மார்க்கெட்ல விற்கிற பொருள்கள் ஜாஸ்தி மோஸ்ட்லி MNC ப்ராடக்ட் தான். அப்ப இந்த MNC ப்ராடக்ட் மூலமா யாரு பலனடைகிறாங்கன்னா வெளிநாட்டினர் தான் வந்து பலனடைகிறாங்க. இப்போ நம்ம இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு வைராக்கியமான முடிவு எடுப்போம். பி இந்தியன், பை இந்தியன் மூமெண்ட். நம்மளுக்கு இந்தியரா இருப்போம், இந்திய பொருள்களை வாங்குவோம். நான் பெருமையா சொல்றேன், நான் போட்டுக்கிற கோட்டு இந்தியன் ப்ராடக்ட், இந்த டை இந்தியன் ப்ராடக்ட்,
சட்டு இந்தியன் ப்ராடக்ட், பேண்ட் இந்தியன் ப்ராடக்ட், ஷூ, சாக்ஸ், இன்னர்வேர், எவ்ரி திங் இந்தியன் ப்ராடக்ட். இதை சொல்றதுல நான் எனக்கு ஏகப்பட்ட பெருமை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, இது நாம் வந்து இந்தியன்னு சொல்றது இல்லை, பி இந்தியன், இந்தியன்னு சொல்றதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது. காரணம் இது தாய்நாட்டு பொருள்கள், உள்நாட்டு பொருள்கள், பன்னாட்டு பொருள்களை விற்கக்கூடிய கம்பெனிகள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக எடையை குறைக்கிறாங்க, தரத்தை குறைக்கிறாங்க, அப்புறம் என்னது விளம்பரத்தை அதிகப்படுத்துறாங்க, காம்படிஷனுக்காக வேண்டி நிறைய பித்தலாட்டங்களை பண்றாங்க. டைரக்ட் செல்லிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா 10 ரூபா பொருளை நம்ம கைக்கு வரும்போது 20 ரூபாய்க்கு வரும். ஆனால் அந்த பித்தலாட்ட மார்க்கெட்ல இன்னைக்கு நடக்கிற அந்த ஓப்பன் மார்க்கெட்ல 10 ரூபா பொருள் நம்ம கைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வந்து சேருது. பொருள் விலை வீங்கி வருது. இடையில இருக்கிற இடைத்தரகர்களும் விளம்பரதாரர்களும் பயனடைகிறாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆர்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பொருள்களுடைய விலை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் எப்படிப்பட்ட ஆளுக்கு இதை கொடுக்கலாங்கிற அளவுக்கு சாதாரண விலை, ரீசனபிள் காஸ்ட். அது மட்டுமல்ல, இந்த பிரைஸுக்கு வந்து என்னது, நம்முடைய பொருள்கள் வந்து வெளி மார்க்கெட்ல எவ்வளவு வேகமா ஏறினாலும் நம்மளுக்கு நிதானமா தான் விலைய பார்த்தீங்கன்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ விலை ஏறினா அதே ஆச்சு. இன்னொன்னு, வெளி மார்க்கெட்ல ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் விலை வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கிற பாண்டிச்சேரியில ஒரு விலை, இங்க தமிழ்நாட்டில் ஒரு விலையா இருக்கும். ஆனால் நம்முடைய ஆர்சிஎம் ஆல் இந்தியா, இந்தியா முழுக்க ஒரே விலை. எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? அப்படி இந்தியா முழுக்க வந்து ஒரு பொருளுக்கு ஒரே விலைன்னு சொன்னா அது ஆர்சிஎம் மட்டும்தான் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த பொருட்கள் அத்தனையும் ஒரிஜினல் ப்ராடக்ட். அப்புறம் இதுல ஹெல்த் மறைஞ்சிருக்குது, வெல்த் மறைஞ்சிருக்குது. இது வந்து நம்ம சுதேசி பொருள்கள். இது எல்லாம் வந்து நம்ம மனசுல எடுக்க வேணும். ஆர்சிஎம்னுடைய மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்ல இப்ப இன்னைக்கு 5 பண்ணிட்டாங்க. முதல்ல ஹெல்த், 2வது செல்ஃப் டிபெண்டன்சி, 3வது இந்தியாவை வந்து புதிய நாடாக உருவாக்குவது, 4வது வந்து உமன் எம்பவர்மெண்ட், இப்போ 5வதாக வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. 5 ஆப்ஜெக்டிவ்காக தான் ஆர்சிஎம் இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஆர்சிஎம்ல வந்து வருமானம்ங்கிறது பொருளை வந்து ஒரு பொருளை எம்ஆர்பியில வாங்குறவங்களுக்கே வருமானம் இருக்கு. எப்படி சார் எம்ஆர்பியில வாங்குறவங்களுக்கு வருமானம்? எம்ஆர்பியில் வாங்குற ஒரு ஆளு நம்ம வெளியில 3000 ரூபாய்க்கு வாங்குற டீ தூளை நம்மகிட்ட வாங்கும்போது வெறும் 530 ரூபாய்க்கு வாங்குறாரு கிலோ. நம்முடைய இலை டீ வந்து கிலோ 530. நான் சொல்றது எம்ஆர்பி. வெளி மார்க்கெட்ல அதே தூள் கிலோ வந்து எவ்வளவு? 3000 ரூபாய்க்கு விற்குது. என்னன்னு கேட்டா அது ஒரு நம்ம டீ தூளுடைய ரேட்டை தான் நான் சொல்றேன். நம்ம டீ தூளுடைய குவாலிட்டி வச்சு சொல்றேன். இந்த கலப்பட டீ தூள் எல்லாம் 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கிடக்கு, அதெல்லாம் நான் சொல்லல. நம்ம ஒரிஜினல் சிடிசி தூள் வந்து வெளி மார்க்கெட்ல வெளியில அதெல்லாம் அரபு தேசங்களுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த குவாலிட்டி நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப எம்ஆர்பியோட வந்து நம்ம கம்பேர் பண்ணலையே, நம்முடைய விலை லெஸ் தேன் மார்க்கெட் பிரைஸ். நோட் பண்ணுங்க, லெஸ் தேன் மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் விலை விட உலகத்தரமான பொருள்கள் மார்க்கெட் விலை விட குறைவாக கொடுக்கிற ஒரு கம்பெனி இருந்தால் அது ஆர்சிஎம் கம்பெனி. அப்போ பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு டீ தூளை நம்ம 530 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1500 ரூபாய் அவங்களுக்கு பெனிஃபிட். அது மட்டும் இல்ல, ஒரு உறுப்பினர் ஆயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஸ்பாட்லயே 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், ஸ்பாட் டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்ல, டிவி அடிப்படையில உறுப்பினருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? கமிஷன் கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, ஒரு உறுப்பினர் அந்த எம்ஆர்பியை வந்து என்ன செய்யலாம்? அவர் விற்பதின் மூலமாக எம்ஆர்பியையும் பிவியையும் அவர் அனுபவிக்கலாம். அடுத்தது பியூசி ஓபன் பண்ணுவதன் மூலமாக அவரு எம்ஆர்பி அனுபவிக்கலாம், பிவி அனுபவிக்கலாம், ஒரு பெரிய டீமை உருவாக்கலாம். அது இல்லாம 8% வந்து அந்த பியூசிக்கான கமிஷன் அவர் அனுபவிக்கலாம். நிறைய டிஸ்பிளே வாள்களுக்கு அவர் பொருள் சப்ளை கொடுக்கலாம். இது பியூசி ஓப்பனிங் மூலமா சம்பாதிக்கலாம். அடுத்தது டீம் பில்டிங். டீம் பில்டிங் மூலமா பெரிய அளவுல பேசிவ் இன்கம் நம்ம டீம் பில்டிங் மூலமா சம்பாதிக்க முடியும். இது எல்லாம் நீங்க ஒரு பெரிய மிஷனா எடுத்தா ஆகஸ்ட்ல இதற்கான வேலைகளை நீங்க வந்து பேஸ் அமைச்சிட்டீங்கன்னு சொன்னா செப்டம்பர்ல உங்களுக்கு ஒர்க் ஈஸியா இருக்கும். ஆகையினால இன்கம் வந்து நம்ம பொருளை கொண்டு போய் விற்பதன் மூலமா மட்டுமல்ல, ஒரு உறுப்பினர் வாங்குவதிலேயே அவருக்கு என்ன இருக்குது? இன்கம் இருக்குது. வெளி மார்க்கெட்ல வந்து 350 ரூபாய்க்கு விற்கிற எண்ணெயை நம்ம 220 ரூபாய்க்கு வாங்குறோம். அதுலயும் 163 ரூபாய்க்கு வாங்குறோம். வாங்கும் போதே அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? ஸ்பாட் டிஸ்கவுண்ட் 57 ரூபாய் பெர் லிட்டர் கிடைக்குது. இது மாதிரி எல்லா பொருளுமே ஸ்பாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒரு உறுப்பினர் தான் வாங்கும் போதே வருமானம் அடைகிறார். அது மட்டுமல்ல, அவர் விற்கும் போது வருமானம் அடைகிறார். எப்படி சார் வருமானம்? ஒரு நாளைக்கு ஜாஸ்தி விற்க வேண்டாம். 2000 ரூபாய்க்கு பொருள் விற்கிற ஒரு நபர் உங்களுக்கு கிடைச்சா, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு பொருள் விற்கிற ஒரு நபர் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 2000, 30 நாளைக்கு அவர் எவ்வளவு விற்கிறாரு? கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு பொருள் விற்கிறாரு, 30,000 பிவி பண்றாரு. அது மாதிரி 10 நபர்கள் இருந்தா
30,000 × 10 எவ்வளவு? கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 லட்சம் பிவி கிடைச்சிடும். அந்த 10 நபர்கள் என்ன சம்பாதிப்பாங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் அந்த விற்பனை கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன என்ன சேல், அதாவது பிவி கமிஷன் தனியா கிடைக்கும் அவங்களுக்கு. அது இல்லாம அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க, டீம் கமிஷன். அவருக்கு கீழே போன டீம்னுடைய அந்த பிவி கூடுதலா இருந்தா அந்த பர்சன்டேஜ் வந்து கூடி கிடைக்கும். ஆக ஒரு சேல்ஸின் மூலமாக ஒரு உறுப்பினர் மிகப்பெரிய அளவுல வந்து வருமானம் பெற முடியும். அடுத்தது என்னன்னு கேட்டா, ஒரு பியூசி ஓபன் பண்ணுவதன் மூலமாக ஒரு பெரிய வருவாயை அடைய முடியும். பியூசி ஓபன் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர்கள் இல்லை. 10,000 ரூபாய்க்கு ஒரு டெபாசிட், ரீஃபண்டபிள் டெபாசிட்னு அதுக்கு பேரு. எப்ப வேணாலும் அந்த 10,000 உங்களுக்கு கிடைச்சிடும். 10,000 ரூபாய் ரீஃபண்டபிள் டெபாசிட். அது இல்லாம உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,65,000 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். இப்ப அதை 3 நம்ம பண்ணி தரோம். பர்னிச்சரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம். அதே மாதிரி மீதி அது நிறைய விஷயங்களை ரெடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்காக வேண்டி 3 லட்சத்துல நம்ம பியூசி ஓபன் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நம்ம நிறைய கம்பெனியில பேசி பண்ண வேண்டியது இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஆப்ஷன். அதுக்கு மேல அந்த 5,65 குறைய மாட்டாங்க கம்பெனி. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 500 வீடுகள் உங்க கையில் இருந்தா, பியூசி காரங்களுக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன், 500 வீடுகளுக்கு 2,000 ரூபாய் பொருள் உங்களால சப்ளை பண்ண முடிஞ்சா அந்த மாசம் உங்களுடைய சேல்ஸ் 10 லட்சம். நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் சேல் பண்ற பியூசிக்கு 8%. ஆனால் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல தொடர்ந்து 6 மாசம் சேல் பண்ற பியூசிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? இன்சென்டிவ் வந்து 1% கொடுக்குறாங்க. 5 லட்சத்துக்கு மேல சேல் பண்ணக்கூடிய ஒரு பியூசிக்கு இன்சென்டிவ் 1.5% கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 9.5% கமிஷனுக்கு வந்துருவீங்க. 500 வீட்டுக்கு 2,000 ரூபாய் பொருள் கொடுக்கிற திராணி உங்களுக்கு இருந்தா, நீங்களோ அல்லது உங்களோட சேர்ந்த 10 நபர்களோ அல்லது 5 நபர்களோ அல்லது 50 நபர்களோ சேர்ந்து 500 வீட்டுக்கு 2,000 ரூபாய்க்கு பொருள் கொடுக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தா அந்த மாசம் உங்களுடைய சேல்ஸ் வந்து 10 லட்சம் ரூபாய் பொருள் விற்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன சார் கமிஷனா? 9.5% கமிஷனா வரும். 9.5%னா எவ்வளவு சார் வரும்? 10 லட்சம் ரூபாய்க்கு 95,000 ரூபாய் கமிஷனா வரும். 95,000 சார், லட்சத்துக்கு 5,000 ரூபாய் தான் கம்மியா இருக்கும். 10 லட்சம் ரூபாய் சேலுக்கு 95,000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும் சார். அப்படியா சார்? அப்படின்னா அதனுடைய செலவெல்லாம் எவ்வளவு சார் வரும்? வாடகை, டிரான்ஸ்போர்ட், சம்பளம், உங்களுக்கு அது இதெல்லாம் பார்த்து ஒரு 35,000 போனாலும் ஒரு 60,000 ரூபாய் நிற்கும். அப்ப அது மட்டுமா சார் அந்த பியூசி மூலமா அது மட்டுமா தான் சார் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல, உங்களுக்கு ஒரு டீம் கிடைக்கும், டீம் வரும், டீம் அமையும். அது மட்டுமா சார் கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு ஆபீஸ் கிடைக்கும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். இது மட்டும் தானா சார் பியூசியில் கிடைக்கும்? அது மட்டுமல்ல, நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் சேல் பண்ணி முடிக்கும் போது அந்த மாசத்துல உங்களுக்கு கீழே எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 5 லட்சம் பிவி இருக்கும். 5 லட்சம் பிவினா நீங்க என்னவா இருப்பீங்க? மோஸ்ட்லி நீங்க ஒரு பிளாட்டினம் அல்லது ஸ்டார் கோல்டு இருப்பீங்க. இது வந்து பியூசி ஓபன் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வருமானம். தென் டீம் பில்டிங் மூலமா என்ன கிடைக்கும் சார்? ஏ பி 2 சைடை போட்டு நீங்க என்ன செய்யலாம்? உங்க டீமை நீங்க வளர்த்துக்கிட்டே போகலாம். அந்த டீம் ஏலையும் சரி பிலையும் சரி பியூசி ஓபன் பண்ணலாம். அந்த ஏவிலையும் பிலையும் டிஸ்பிளே வால்கள் கொண்டு வரலாம். ஏவிலையும் பிவிலையும் கன்சிஸ்டன்சி ஆட்களை கொண்டு வரலாம். டைமண்ட் கிளப்பர்களை கொண்டுட்டு வரலாம். ஏவிலையும் பிவிலையும் வைட்டல் பின் அச்சீவர்களை கொண்டு வரலாம். வைட்டல்னா என்ன சார்? இவ்வளவு நேரம் சொன்னதுல நீங்க வைட்டல் சொல்ல முட்டீங்களா சார்? வைட்டல் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 வைட்டல் பின் இருக்கு. 6 வைட்டல் பின் என்னென்ன சார்? முதலாவது வைட்டல் பின் 20,000 பிவி. 20,000 பிவி பண்ணா வைட்டல் பின்னா சார்? அதுக்கு பேர் பிகினர். 20,000 பிவி எந்த மாதிரி பிரியணும் சார்? மினிமம் 5,000 பிவி உங்க பி சைட்லயோ அல்லது செல்ஃப்லயோ இருந்தா போதும். மீதி 5,000 பிவி அந்த பக்கம் இருக்கலாம். இல்ல சார், என்னுடைய பில 10,000 பிவி வந்துருச்சு, இன்னொரு சைட்ல நீங்க 10,000 பிவி பண்ணாலே நீங்க பிகினர். அடுத்தது என்ன சார்? 40,000 பிவி. ரெண்டாவது பின்னு 40,000 பிவி டோட்டல் உங்க குரூப் பிவி. நீங்க உங்க டீம் எல்லாம் சேர்ந்து 40 பண்ணா அதுக்கு பேரு ஸ்டார்டர். ஸ்டார்டர்னா என்ன சார்? அதுக்கு வந்து என்ன கிரிட்டேரியா சார்னு கேட்டா நீங்களும் உங்க செகண்ட் லெக்கும் சேர்ந்து 10,000 பிவி மினிமம் பண்ணிருக்க வேணும். இந்த 40ல 10,000, 40 கூட்டல் 10,000 இல்ல, 40ல 10,000 பிவி பண்ணிருக்க வேணும். மீதி 30 அந்த பக்கம் இருக்கலாம், அல்லது 25 அந்த பக்கம் இருந்து நீங்களும் உங்க பி சைடும் சேர்ந்து 15 கூட பண்ணிருக்கலாம், 20 கூட பிரியலாம். இதுக்கு பேரு ஸ்டார்டர். அடுத்தது 3வது பின்னு ஓப்பனர். இந்த 3வது பின்னு ரொம்ப முக்கியமான பின்னு. ஏன்னு கேட்டா இந்த ஓப்பனர் பின்னுக்கு மொத்தம் 70,000 பிவி வேணும். 70,000 பிவி இருந்தா ஓப்பனர் ஆயிடுது சார். அதுக்கு என்ன கிரிட்டேரியா? அதுக்கு வந்து மினிமம் பி சைட்ல
20,000 யூஎன்பி. நீங்களும் உங்களுடைய பி சைடும் சேர்ந்து செல்ஃப்லயோ அல்லது பி சைடும் சேர்ந்துவோம் 20,000 இருந்தா போதும். 50,000 இன்னொரு சைடுல இருக்கலாம், 40 கோடி இன்னொரு சைடுல இருந்து 30 கோடி இப்படி இருக்கலாம், 35 கூட பிரியலாம். இதுக்கு பேர் வந்து ஓப்பனர். இந்த ஓப்பனர் நான் முதல்ல சொன்ன பிகினருக்கு 1000 ரூபாய் வருமானம், ரெண்டாவது சொன்ன ஸ்டார்டருக்கு 2000 ரூபாய் வருமானம், மூணாவது சொன்ன ஓப்பனருக்கு வருமானம் 3000. அந்த 3000ங்கிறது நமக்கு இந்த பி விகாஸ் மட்டும்தான். அது இல்லாம ஒரு 1000 உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 300 ரூபா 400 ரூபா ஒரு பாயிண்ட் கமிஷன் கொடுக்குறாங்க கம்பெனி. ஓவரால் 1% எடுத்து அந்த 1% வந்து ஓப்பனருக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறது பாத்தீங்கன்னா 350 400 சில டைம் 500 கூட விட்டுக்கும். அப்ப அந்த 3000தோட அந்த 500 சேர்ந்தா 3500. இது வந்து இந்த இந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது குரோத் போனஸ்னு பேர். போனஸ் ஓப்பனர்லயே போனஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி இருந்தா அது நம்ம கம்பெனி தான். அடுத்து 4வது பின்னுக்கு பேர் ஈகிள் 1,05,000. யூஎன்பி 30 இருந்தா போதும். அதுக்கு வந்து 5,000 ரூபா பிளஸ் அந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். எந்த கமிஷனு? குரோத் போனஸ் கமிஷன் 2 பாயிண்ட், ஓப்பனருக்கு 1 பாயிண்ட், ஈகிளுக்கு 2 பாயிண்ட். 2 பாயிண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்னு வச்சுக்கிட்டாலும் என்ன ஆச்சுன்னு கேட்டா ஈகிளுக்கு 6,000 ரூபாய் கமிஷன் விழுகும். அதே மாதிரி 4வது என்னன்னு கேட்டா 1 2 3 4 5வது வந்து ரன்னர். ரன்னருக்கு என்னன்னா யூஎன்பி 40, மொத்தம் 170 காமிக்கணும். அந்த ரன்னர் பெண்ணுக்கு 7,000 ரூபாய் கமிஷனு. ஆனால் பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட். 3 பாயிண்ட்டுக்கு மினிமம் ஒரு 1,500 போட்டாலும் 1,500 ஆச்சு, மினிமம் 500 போட்டால் 1,500 ஆச்சு. அப்ப அது 8,500 ரூபாய் கமிஷனு. அடுத்து கடைசி பின் வந்து அந்த வைட்டல்ல வின்னர் பின்னு. மினிமம் யூஎன்பி 50,000 பிவி இருக்கணும், 2,60,000 உங்களுடைய ஏ சைடில் இருக்கணும், 250 கூட இருக்கலாம், 240 பேலன்ஸ் இந்த பக்கம் இருக்கணும், யூஎன்பியில் இருக்கணும். அதுக்கு எவ்வளவுன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். 10,000 கமிஷன்னா எவ்வளவு சார்? அது ஓப்பனருக்கு 1, ஈகிளுக்கு 2, ரன்னருக்கு 3, வின்னருக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். 4 பாயிண்ட்னா எவ்வளவு சார்? ஒரு 500 போட்டாலும் 2,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப 12,000 ரூபாய் கமிஷன் வரும். இதுதான் வைட்டல் லெவல். இந்த வைட்டல் லெவலை நீங்க தயவு செய்து உங்க டீம்ல அவசியம் போக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு மாசமும் வைட்டல் பின் அச்சீவர்கள் உருவாக்கிட்டே இருக்கிற டீம் தான் உயிரோட இருக்கிற டீம். அப்புறம் வேற என்ன சார் கிடைக்கும்? லீடர்ஷிப் கிடைக்கும். என்ன சார் லீடர்ஷிப்? இப்ப 260ங்கிறது ஒரு சைட்ல 260 3.5 லட்சம் ஆகி யூஎன்பி வந்து 70,000 சொன்னா அதுக்கு பேர் ஸ்டார் பின். இதுதான் கம்பெனி பின்னு. வைட்டல் இல்ல, இது கம்பெனி பின்னு, லீடர்ஷிப்னு இதுக்கு பேரு. இந்த இடத்துல அவங்க லீடர் ஆகுறாங்க. 15,000 ரூபாய் கமிஷனு, 5 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2,500 ரூபாய் சேர்த்து கிடைக்கும். 17,500 ரூபாய் இந்த இடத்துல நீ வரும்போது. இது இல்லாம டீம் பில்டிங்ல என்ன சார் பெனிஃபிட்? உங்களுக்கு வந்து 8% வரைக்கும் ராயல்ட்டி இருக்குது. 3.5 ஒரு சைடும், 1,05,000 ஒரு சைடுல வந்தா கோல்டு பின் 20,000 ரூபாய். அதுக்கு வந்து குரோத் போனஸ் இருக்குது. அது இல்லாம 3.5 ஒரு சைடுல 170 ஒரு சைடுல வந்தா 4.5% ராயல்ட்டி. அது வந்து ஸ்டார் கோல்டு 25,000 ரூபாய் கமிஷன். 3 ஒரு சைடு 260 ஒரு சைடுல வந்தா 6% கமிஷன் உங்களுக்கு ராயல்ட்டி உங்களுக்கு. அது இல்லாம பிளாட்டினம் பின்னுங்கிற ஒரு பின்னு 30,000 ரூபாய் உங்களுடைய கமிஷனு. 3 வரும்போது 8%. அதுக்கு வந்து ஸ்டார் பிளாட்டினம் அது 40,000 உங்களுடைய கமிஷனா வரும். குரோத் போனஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் கிட்ட வந்து சேரும். இதெல்லாம் வந்து ராயல்ட்டி. அது இல்லாம டீம் பில்டிங்ல டெக்னிக்கல் 5 பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. நான் உங்களுக்கு ராயல்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். டெக்னிக்கல் நான் இனி ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப பியூசினா என்ன, பிக்கப் சென்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, பியூசிங்கிறது பேரு பிக்கப் சென்டர். அதாவது பிசினஸ் பிக்கப் பண்ற சென்டர். பொருளை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு வந்தா வா, வராட்டி போ, வந்து வாங்கினா வாங்க, வாங்காட்டி போன்னு உட்கார்ந்து இருக்கிற பேரு பியூசி இல்ல. அப்புறம் எது சார் பியூசி அப்படின்னு கேட்டா, பியூசிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பியூசியில பொருள்களை கொண்டுட்டு வந்து வைக்கிற ஒரு பிக்கப் சென்டர் தான் பியூசி. வச்சுட்டு ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு, ஆஹா பியூசி நம்ம ஓபன் பண்ணிட்டோம், பொருள் வாங்குறதுக்கு ஆளுங்க வருவாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஆவறது இல்லை. இந்த பொருள்களை கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கிற சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆரம்பத்துல சொல்லி கொடுத்துட்டேன். பியூசி மூலமாக இத்தனை வேலைகளை, ராயல்ட்டிகளை உருவாக்கணும், பியூசி மூலமா ஸ்டாரை உருவாக்கணும், வைட்டலை உருவாக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும்? டீம் பில்டிங் பண்ணணும். அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல டிஸ்பிளே வால்களை ஓபன் பண்ணணும். பியூசி மூலமாக நாம டெய்லி சேல்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பியூசி மூலமாக நம்ம கொண்டுட்டு போய் வீடு வீடா பொருளை சேர்க்கணும். இதெல்லாம் தான் இப்ப வந்து நம்ம செய்ய வேண்டியதா சார். பேலன்ஸ் வேற ஒண்ணும் இல்லையா சார்? இருக்குது.
இப்போ ஒரு ஆளை ஜாயினிங் எடுத்தா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 2000 ரூபாய் சேல் நடக்குது. அதே நபரை ஜாயினிங் எடுத்தாச்சு, அந்த நபர் வீட்டுல ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு வச்சு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணி பாருங்க, 10,000 ரூபாய் சேல் நடக்கும், 5,000 ரூபாய் வந்துடும். அப்போ ஹோம் மீட்டிங்ஸ் நமக்கு எதுக்கு சப்போர்ட் ஆகும்? டீம் பில்டிங்க்கு ஹோம் மீட்டிங் சப்போர்ட் ஆகும். ஹோம் மீட்டிங்ஸ் முடிச்சோடனே என்ன செய்யணும்? இந்த நம்ம பண்ணணும் இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி 1500 பிவி, 2500 பிவி, 5000 பிவி, டைமண்ட் கிளப்பரு, அப்புறம் ஒயிட்டல் லெவலு, ஸ்டார் லெவலு, அப்புறம் என்னது ராயல்டி லெவலு, இவங்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யறது? கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா நாள் நம்ம டீம் எல்லாம் ஒரு இடத்துல கூப்பிட்டு என்ன செய்யணும்? நல்ல பெரிய ஒரு ரெகக்னேஷன், ஒரு 30 பேரோ 40 பேரோ சேர்ந்து அந்த பின்னடிச்சவங்க, கன்சிஸ்டன்சி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஒரு பெரிய பரிசும் பாராட்டும் கொடுத்து கிராண்டா பண்ணி பாருங்க. டீம் மறுபடியும் என்ன ஆகு? அந்த புதுசா வந்த ஆளுகளை என்ன நாங்களும் பண்றோம் கன்சிஸ்டன்சின்னு பண்ண. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதுதான் நம்முடைய மிஷனா இருக்க வேண்டியது. இந்த மிஷனை நாம விட்டுட்டு நாம என்ன செய்யறோம்? நமக்கு என்னென்ன தெரியாம சும்மா கொட்டி முறுக்கி ஓட வேண்டியது. அதை பண்ணு, இதை பண்ணு, இல்லைன்னா செய்ய, இல்லைன்னா செத்து போயிரு. அதெல்லாம் கிடையாது சார். செத்து போறதுக்கெல்லாம் ஆர்சிஎம்குள்ள வர வேண்டியது இல்லை. எதுக்கு போய் செத்து போகணும்? ஆர்சிஎம் பிசினஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ற பிசினஸ். ஆர்சிஎம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வேற எதுலையுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆர்சிஎம் பிசினஸ்ல தான் இருக்குது. இந்த பிக்கப் சென்டருங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது பிக்கப் சென்டர்ல உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க ஒரு என்டர்பிரனருங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது. அதுல நீங்க ஒரு தொழிலதிபருங்கிற அந்தஸ்து கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்குது. அதுக்கு அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா, ஒரு என்டர்பிரனர், அதாவது சமுதாயத்துல நீங்க ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஒரு பிக்கப் சென்டர் ஓனருக்கு அந்த அந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு பிக்கப் சென்டர் எடுத்து அந்த பிக்கப் சென்டர் மூலமாக பொருள்களை ஜனங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிற ஆளுக்கு பேரு ஒரு ஸ்டாப் ஓனர், ஒரு ஷாப் ஓனர். அல்லாவிட்டால் ஒரு 2 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதலாளிங்கிற ஸ்தானம் கிடைக்கும். அது மட்டுமா சார்? அது மட்டும் இல்லை நண்பர்களே. பிக்கப் சென்டர்ல சிலருக்கு குழப்பங்கள் இருக்குது. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பிக்கப் சென்டர் கம்பெனி கொடுக்குறாங்க, பியூசி. அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஃபில்அப் பண்ணணும். உங்க ஐடியை ஓப்பன் பண்ணி அதுல போனீங்கன்னா பியூசி அப்ளிகேஷன் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்பிவிட்ட உடனே உங்க ராயல்ட்டி யாருன்னு கேட்பாங்க. டெக்னிக்கல் யாருன்னு அந்த அப்ளிகேஷன்லயே இருக்கும். ராயல்ட்டி யாரு, டெக்னிக்கல் யாருன்னு நீங்க அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க 2 பேர் வெரிஃபை பண்ணணும் அந்த அப்ளிகேஷனை. அதுக்கப்புறம் கம்பெனி என்ன செய்வாங்க? அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே கம்பெனி ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. நீ உங்க உங்க இதை நாங்க பார்த்துட்டோம். என்னது? உங்க அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு என்ன செய்யணும்? ஆன்லைன் அப்ளிகேஷனோட நீங்க ஒரு போட்டோ, ஐடி கம் அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் என்னது உங்க சிக்னேச்சரு, அப்புறம் என்ன செய்யணும்? 5 போட்டோ, உங்க வியூ, அந்த பியூசி நீங்க இடம் பார்த்தீங்களா, 5 போட்டோ, இபி பில்லு, இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் கம்பெனிக்கு நீங்க அனுப்ப வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, 10,000 ரூபாய் நீங்க ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டுங்கன்னு. கட்டி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடு வந்த உடனே 15 நாள்ல நீங்க பணம் கட்டி உங்க பியூசி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பனிங் கிராண்டா வைக்கணும். எப்படின்னு கேட்டா, நீங்க, உங்க சொந்தம், உங்க பந்தம், உங்க நண்பர்கள், உறவினர்கள், அந்த தெருவில் இருக்கிறவங்க, நமக்கு யாரெல்லாம் போனவங்க, வந்தவங்க, தெரிஞ்சவங்க, நம்ம கூட ஒரு டீ சாப்பிட்டவங்க, நம்ம கூட பஸ்ல டிராவல் பண்ணவங்க, யாரெல்லாம் நமக்கு தெரியும் அத்தனை பேர்த்துக்கு சொல்லி ஒரு நாள் குறிச்சு அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்? அந்த பியூசியை உங்க லீடரை வச்சு பெரிய லெவல்ல கிராண்டா ஓபன் பண்ணணும். பியூசி ஓபன் பண்ணும்போது குறைஞ்சது நீங்க 500 வீட்டுக்காவது நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த 500 வீட்டுல இருந்து ஒரு 100 வீட்டுக்காரங்களாவது சேருவாங்க. ஆனால் 500 வீட்டுக்காரங்களுக்கு தகவல் தெரியும், இந்த இடத்துல ஒரு ஆர்கானிக் ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க, இது என்னது இயற்கையான பொருள் இங்க கிடைக்குங்கிற தகவல் அங்க போய் சேர்ந்துடும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை. 3 கிலோமீட்டருக்கு 2 பியூசி கொடுக்க மாட்டாங்க. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பியூசி எடுக்கிற ஆளுங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, 10 நாளுக்குள்ள நீங்க அந்த பணத்தை கட்டி பொருளை எடுத்துட வேணும். அந்த பொருளை எடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த பொருளை விற்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அதை செய்யணும். ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க கம்பெனி ஓபன் பண்ணி பில் அடிக்கிறதுக்கு. எந்த காரணத்தை கொண்டும் பாஸ்வேர்டை எந்த லீடருக்குமே நீங்க கொடுக்க கூடாது. பாஸ்வேர்டை யாருக்குமே கொடுக்க கூடாது. நீங்க தெரிஞ்சு சிஸ்டம் தான் தெரிஞ்சுக்கணும், இல்லாம பாஸ்வேர்டு ஷேர் பண்ணக்கூடாது. ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நிறைய பேர் அந்த பாஸ்வேர்டு வாங்கி மால் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டாங்க. நிறைய தப்பு. ஏன்னா இவங்களுக்கு தெரியறது இல்லை, புதுசா பியூசி எடுக்கிறவங்களுக்கு தெரியறது இல்லை. இவங்க வாங்கி அதை மால் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட், காது கிழிஞ்சு போற அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு.
இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னையெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். 10,000 ரூபாய் ரீஃபண்டபிள் டெபாசிட் கம்பெனிக்கு தான் கட்டணும். ஒரு ரூபாய் கூட லீடர் கையிலயோ இருக்கப்பட்டவங்க கையில நீங்க பணம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தா அது ராங் சிஸ்டம். சரியான சிஸ்டம் யாருன்னு கேட்டா கம்பெனிக்கு தான், கம்பெனி அக்கௌண்ட் தான், கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் தான் கட்டணும். அதுக்கு தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால அதை நீங்க செய்யாதபடிக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ராங் பிசினஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, இப்ப பியூசிக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா ஏப்ரல் டு செப்டம்பர், அக்டோபர் டு மார்ச் 6 மாசம் அதுக்கு வந்து செல்லிங் இது எடுக்கிறாங்க. எப்படி சார் செல்லிங் இது எடுக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க 6 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் மேனிக்கு 12 லட்சம் ரூபாய் நீங்க சேல் பண்ணியிருந்தா 1% இன்சென்டிவ் நோட் பண்ணுங்க. 1% உங்களுக்கு பியூசி 8 கூட்டல் 1 9% கிடைச்சிடும். 6 மாசத்துல நீங்க 25 lakhs அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. அதுக்கு எவ்வளவு சார் பண்ணணும்? நீங்க 5 லட்சம் பர் மந்த், ஒரு மாசம் 5 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணி 6 மாசத்துல நீங்க ஒரு 25 லட்சத்துக்கு மேல 30 லட்சம் தொட்டுட்டீங்கன்னா 25க்கு மேல பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து 1.5% இன்சென்டிவ். அப்போ 8 கூட்டல் 1 9. யோசிங்க. இதெல்லாம் வந்து யார் 100க்கு 9,000 ரூபா, 100 ரூபாய்க்கு வித்து 9,000 ரூபா உங்களுக்கு கமிஷன். நீங்க எம்ஆர்பி பண்ணா 100க்கு 20 எவ்வளவு ஆச்சு? இதுல ஒரு 9, இதுல ஒரு 9.5, இதுல ஒரு 20, 29.5. சார் நான் எம்ஆர்பியும் பண்ணிட்டேன், நான் வந்து பியூசியிலும் எடுத்துட்டேன். இது இல்லாம எனக்கு வேற என்ன சார் கிடைக்கும்? பிவி கிடைக்கும். அதோட முடிஞ்சு போச்சா சார்? இல்லவே இல்லை. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து என்னது ப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதோட முடிஞ்சு போச்சா சார்? இல்லவே இல்லை. உங்களுக்கு டைமண்ட் கிளப்புக்கான ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். இல்ல நான் ஒரு 50,000 பிவி பர் மந்த் பண்றேன் சார், பியூசி எடுத்துட்டேன், நான் செல்ஃப்லயே 50 வித்து 50,000 பிவி பண்ணியிருக்க மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் ஃபாரின் டூருக்கு நீங்க போயிடலாம். இது எல்லாத்தையும் நீங்க வந்து செப்பரேட்டா வந்து கீசோலையும் நம்முடைய நியூட்ரி சார்ஜ்ல இந்த மாதிரி டபுள் தமால் ஆஃபர் இருக்கு. டபுள் தமால்ல பண்ணீங்கன்னா 1க்கு 2 நீங்க வாங்கிக்க முடியும். அதெல்லாம் ஆர்சிஎம் தவிர வேற எந்த கான்செப்ட்ல அது கிடையாது. ஆகையினால நண்பர்களே, மிகப்பெரிய அளவில் இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு மிஷன், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நினைவெல்லாம் இதை நோக்கித்தான் நகரவணும். இல்லாம தப்பு தப்பா ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா அந்த தப்பு தப்பான விஷயங்களை கேட்டுட்டு வந்து தப்பு தப்பா பிசினஸ் பண்ணக்கூடாது. இந்த 78வது சுதந்திர தினத்துல நீங்க எல்லாரும் ஒரு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னது? தப்பா பிசினஸ் சொல்லி கொடுக்குற ஆளுக்கு முன்னாடி நாங்க போறது இல்லை. தப்பு பிசினஸ் சொல்றாங்கன்னு தெரிஞ்சா, ஏன்னா ஒரு ஆளை பிடிச்சி முறுக்குன்னு முறுக்கி கடைசியில தப்பு தப்பா பண்ண வச்சு அவர் ஓடியே போயிடுவார் பிசினஸ் விட்டு. முடிஞ்சா சப்போர்ட் பண்ணலாம், கைதாங்கி ஓடலாம். ஆனா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. டார்ச்சர் பண்ணி பிசினஸ், இது வந்து சுதந்திரமான பிசினஸ், ஃப்ரீடம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னு கேட்டா ஆர்சிஎம் பிசினஸ் மாதிரி ஃப்ரீடமான பிசினஸ் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க எந்த நேரத்துல வேணாலும் எந்திரிக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் தூங்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் ஒர்க்குக்கு போகலாம், எந்த நேரத்துல வேணாலும் நீங்க என்ன செய்யலாம். தாராளமா நீங்க வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல எந்த நேரத்துல வேணாலும் நீங்க போய் மக்களை சந்திக்கலாம், பொருள் விற்க போகலாம். அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது, மழை பெய்யும் போது உப்பு விற்க போகக்கூடாது, காத்தடிக்கும் போது பொறிவிக்க போகக்கூடாது. அதுதான் நீங்க அந்த மாதிரி செய்ய ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணாத பொருளை ஜனங்களுக்கு கொடுத்தா அது பலிக்காது. ரெண்டாவது ஒரு லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட் வந்து உங்களுடைய லிஸ்ட் ட்ரீம் லிஸ்டா இருக்கும். நேம் லிஸ்ட் போடுங்க. அந்த நேம் லிஸ்ட் உங்களுடைய கனவு லிஸ்டா இருக்க வேணும். அந்த கனவு லிஸ்ட்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்க வேணும்னு கேட்டா, நீங்க எந்த பின்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு பேர்கள் அதுல இருக்க வேணும். சார் லிஸ்ட்டை போட்ட சார் நான் என்ன பண்ணணும், அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பொருள் அனுப்பி கொடுங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பொருள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணி உங்களுக்கு பிக்கப் சென்டர் எங்க பியூசி எங்க இருக்குது அதை காமிச்சு கொடுங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், நாலாவதா அந்த பிக்கப் சென்டரை வந்து பொருளை பார்த்த உடனே ஒரு எண்ணம் உண்டாகும் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி கொடுங்க. மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி கொடுக்கும் போது நீங்க பொருள்களை மையப்படுத்தி தான் சொல்லி கொடுக்கணும். இந்த பொருள்களை வச்சுதான் பிளான். அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பியூசியில ஏன் சொல்லிக் கொடுக்க சொல்றோம்னா, கொடாப்பா இத்தனூண்டு பொருள் வச்சிருக்கிற இடத்துல போய் 10 லட்சம் ரூபாய்க்கு சேல் போனா இவ்வளவு ரூபா வரும்னு சொன்னீங்கன்னா அவன் எங்கய்யா 10 லட்சம் ரூபாய் சரக்குன்னு கேட்டானா நாம வெக்கமா போயிடுவோம். ஆகையினால நீங்க பிளான் சொல்லும் போது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் எழுது 10 லட்சம் ரூபாய்க்கு பிளான் சொன்னீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் சரக்காவது உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அவருக்கு ஒரு ஹோப் வரும். ஆகையினால நீங்க மார்க்கெட்டிங் பிளான் சொல்லும் போது பொருள் இருக்கிற இடத்துல வச்சுதான் சொல்ல வேணும். அடுத்தது ஃபாலோ அப் வித்தின் 48 ஹவர்ஸ். ஒரு ஆளை நீங்க இவ்வளவு தூரம் பண்ணி விட்டீங்க, பிளான் எல்லாம் சொல்லிட்டீங்க, அவர் 48 மணி நேரத்துக்குள்ள ஒன்னா அவர் மெம்பரா இருக்கணும், இல்லைன்னா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு கிளப்ல இருக்கணும், இல்லைன்னா அவர் என்னது
சின்ன டார்கெட், வைட்டல் டார்கெட்டாவது எடுத்திருக்கணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஃபாலோ அப். இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதையவே அவருக்கு சொல்லி கொடுத்து, நான் எப்படி உன்னை கொண்டுட்டு வந்தேன் இதே மாதிரி நீ கொண்டு போ. ஸ்டார்ட் அப் மீண்டும் அங்குது முதல்ல வடிவேலு சொன்ன மாதிரி மீண்டும் முதல்ல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாம செஞ்ச வேலையை அவங்களுக்கு செய்ய வைக்கணும். இதுதான் 6 பேசிக். இதை நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம, இதுதான் வழிமுறை, இதுதான் வழி, இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதை விட்டுட்டு வேற பயணம் எல்லாம் கிடையாது. வேற மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தப்பு தப்பாவெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் வழிமுறைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வழிமுறையை மனப்பாடம் பண்ணி அப்படியே பண்ண வேண்டியதுதான். அப்போ நீங்க லிஸ்ட்டை எப்படி சார் போடுறது, லிஸ்ட் போடுங்கிறீங்க, எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. முதலாவது உங்க ஃபேமிலியில் இருக்கிற ஆளுகளை எல்லாம் போடுங்க. அவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுத்தா போதும். அதுல எத்தனை பேர் மெம்பர் ஆகிறாங்கல்ல, பொருள் போய் சேருமல்ல. நம்ம சொந்த பந்தத்தை முதலாவது லிஸ்ட்ல வைங்க. ரெண்டாவது லிஸ்ட்ல என்னது, முதல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்முடைய அண்ணன் தம்பி அது மாதிரி உறவினர்களை முதல் லிஸ்ட்ல வைங்க. நம்முடைய குடும்ப மெம்பர்களை, குடும்ப உறவுகளை முதல் லிஸ்ட்ல வைங்க. ரெண்டாவது குடும்பத்தை சார்ந்த உறவினர்களை வைங்க. மூணாவது லிஸ்ட்ல என்னது, விஐபி. நம்ம சொன்னா எவ்வளவு 10,000 கூட வாங்குவாங்க, 20,000 கூட வாங்குவாங்கிற ஒரு ஆட்களை நீங்க லிஸ்ட் எடுங்க. நாலாவது நல்ல ஒரு எம்ப்ளாயா பார்த்து, ஏன்னா பொருளை போய் சொன்னா வாங்கிட்டு காசு கொடுக்குற ஆளா இருக்கணும். பையிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு எம்ப்ளாயிஸ், இல்லைன்னா ஏர்னிங்ஸ் பர்சன்ஸை பாருங்க. நாலாவது லிஸ்ட்ல அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்களை வைங்க. அஞ்சாவது நம்ம நெய்பர்ஸ், நம்ம சுத்தி இருக்கிற நம்ம அண்டை வீட்டுக்காரங்க, நமக்கு யார் உறவுக்காரங்க, நம்மோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க, அதை நம்ம அஞ்சாவது லிஸ்ட்ல வைங்க. ஆறாவது டியர் மோஸ்ட். டியர் மோஸ்ட்னு என்ன அர்த்தம்? எப்பா நீ சொல்லிட்டியாப்பா, நான் என்னப்பா பண்றது, வாங்கித்தானே ஆகணும், செஞ்சுதான் நான் செய்யறேன்ப்பா, நீ சொன்னா சரிப்பா, போட எவ்வளவுக்கு அனுப்புற, நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு அனுப்பு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பு, இந்த 10,000 ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன், அனுப்பு. இந்த டியர் மோஸ்ட். அடுத்தது என்ன செய்யணும், உங்களுக்கு பயணிக்கிற உங்களோட பயணித்த ஆளுகள், உங்களுக்கு அறிமுகமான ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அறிமுகமான ஆளுக உங்களோட கூட இதுக்கு முன்னாடி பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஆளுங்க, அதை லிஸ்டா போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, முதலாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இந்த லிஸ்ட்ல நமக்கு மிக முக்கியம் என்னன்னு கேட்டா, இது மாதிரி ஆட்களை லிஸ்ட் அவுட் பண்ணாம நம்ம என்ன செய்ய முடியாது, பெரிய பிசினஸ் நம்ம பில்ட் பண்ண முடியாது. அந்த லிஸ்ட்ல நீங்க முதலாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25 இருந்து 55 வயசுக்குள்ள உள்ள ஆளுகளை செலக்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்தது என்ன செய்யுங்க, ஓரளவுக்கு இன்கம் உள்ள ஆளுகளை கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்க, ஓரளவுக்கு லைஃப் சர்வைவல் உள்ள ஆளுகளை. மூணாவது என்ன பண்ணுங்க கேட்டா, ஒரு குடும்பத்துல இருக்கிற ஆளுகளை, ஃபேமிலி, புருஷன் பொண்டாட்டி, அந்த மாதிரி ஆட்கள் நீங்க செலக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். நாலாவது என்னன்னு கேட்டா, ஓரளவுக்கு என்னது, நான் ஸ்கில் உள்ள ஆளுங்க, அதாவது எந்தியாஸ்டிக்னு அதுக்கு பேரு, ஸ்கில் உள்ள ஆளுகளை நீங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்க. லிஸ்ட்ல அந்த மாதிரி ஆளுகளை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பெரிய டீம் ஈஸியா பில்ட் ஆகும். உங்க ஒர்க்கு குறைய, அவங்க ஒர்க்கு கூடும். காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கு மிகப்பெரிய அளவுல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் கூட பெரிய அளவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, 7 கார்டினல் ரூல்ஸ் இருக்குது, 8 கோர் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த சுதந்திர தினத்துல நான் உங்களுக்கு இந்த கொஞ்சத்தை மட்டும் சொல்லிட்டு, மீதி செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு என்ன இருக்குது, வர்ற 25 உங்களுக்கு நம்முடைய கொச்சின் ப்ரோக்ராம் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து போறோம். ஒருவேளை மழையின் காரணமாக ஏதாச்சும் வந்துடாம இருந்தா கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் மிக சிறப்பா நடக்கும். இந்த மழை போட்டு நொக்குது எங்கெல்லாம் மழை, பட் அந்த மழை ஒருவேளை நமக்கு தடையா இல்லாவிட்டால் ப்ரோக்ராம் திட்டமிட்டபடி கண்டிப்பா நடக்கும். டிக்கெட் போட்டவங்க, ட்ரெயின்ல போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கார்ல போறவங்க கேர்ஃபுல்லா போகணும். நிறைய இடங்கள்ல டேமேஜ் இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். ரோட் டேமேஜ் இருக்குது. இல்லைன்னா இப்போ நீங்க டிக்கெட் கூட போட்டு போயிருங்க, இல்லைன்னா பஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி போங்க. இது 25ல நடக்கிறது. அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, நமக்கு மிகப்பெரிய அளவுல நீங்க செய்ய வேண்டிய வேலை, நம்ம யூஎல்பி ப்ரோக்ராம். யூஎல்பி நமக்கு சென்னை ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். யூஎல்பி ப்ரோக்ராம் நீங்க பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே நீங்க இப்போ இது யூடியூப்ல வரும், நான் பேசுனது யூடியூப்ல வரும், மீண்டும் ஒரு முறை நீங்க அதை கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டியூனிங் கிடைக்கும். நீங்க அதை நோக்கி நகருங்கள் என்று சொல்லி, இந்த நாள்ல, இனிய நாள்ல உங்களை எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, நான் இந்த 78வது சுதந்திர தினத்துல
நம்ம வந்து ஒரு பி இண்டியன் பை இண்டியன், காரணம் மேக் இந்தியா ஹெல்த்தி. இன்னும் கூட ஒருபடி மேலே போய் வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். எல்லா வீட்டு கதவையும் தட்டுங்க. எல்லா வீட்லயும் நோய் இருக்குது. எல்லா வீட்டு கதவையும் தட்டுங்க. எல்லாருக்கும் ஆரோக்கியம் தேவை. எல்லா வீட்டு கதவையும் தட்டுங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஆர்சிஎம் பொருள்கள் தேவை. நோய் இருந்தா நோய்க்கு வந்து வழி சொல்லுங்க. நோய் இல்லை, அவங்க வந்து என்ன வராங்க, இது வந்து பொருளாதாரத்துல வீக்கா இருந்தா வருமானத்துக்கு வழி சொல்லுங்க. இல்ல சார், அவங்க வந்து பர்ச்சேசரா தான் இருக்கிறாங்க, எங்கேயோ வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஆர்சிஎம் பொருளை ப்ரொமோட் பண்ணுங்க. விரிச்சு விட்டுருங்க. ஒரு 10,000 ரூபாய் பொருளை கொண்டுட்டு போய் அப்படி பாய போட சொல்லி விரிச்சு விடுங்க. 2,000 3,000 ரூபாய்க்கு பொருள் எடுக்கலைன்னா அங்கிருந்து எனக்கு போன் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா பொருளை பார்த்த உடனே அவங்க எடுக்கணுங்கிற எண்ணம் வரும். இதுதான் இதுதான் வழி, இதுதான் பாதை, இதுதான் பயணம். பயணத்தை தொடங்குங்க. டீமா போங்க. சிங்கிளா போறதை விட டீமா போனா நல்லா இருக்கும். சிங்கிளா போக வேண்டிய இடத்துக்கு சிங்கிளா போங்க. சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு போனா நம்ம மீச மாதிரி சிங்கிளா போங்க. இல்ல டீமா போனாலும் கண்டிப்பா ஹோம் மீட்டிங்ஸ் எல்லாம் டீமா போய் பண்ணுங்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி சுவிட்ச் ஓவர் டு ஜெகதீஷ் சார். ஜெகதீஷ் சார், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப அருமை சார். இந்த சுதந்திர தின நன்னாளில் நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான வழிகாட்டிருக்கீங்க. ஸோ இந்த வழிகாட்டுதல் மூலமாக நம்ம வந்து மிஷன் செப்டம்பர் அடைஞ்சு அதில் மிகப்பெரிய பின்னடைக்க போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 பேர் வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. எமரால்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இங்கே வர்றவங்க நம்ம என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸை பயன்படுத்தணும். சார் கொடுக்குற நாலேஜ் எல்லாம் நம்ம மீட்டிங் டெய்லி 2 மணிக்கு மீட்டிங் நடக்குது. அங்கேருந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து கற்றுக்குறோம். அந்த நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக மிகப்பெரிய அளவு பின்னடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அத்தனை பேர் வந்து மீட்டிங் வந்து ரெகுலர் அட்டன் பண்ணுங்க. ஸோ சாருக்கு மறுபடியும் நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டு சுகுமார் சாரை வந்து அழைக்கலாம். வெல்கம் சுகுமார் சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான 78வது வருட சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த 78 வந்து 8 7 15 15ன்னா 1 5 6 அது சுக்கிர திசை. அந்த சுக்கிர திசையில வந்து இன்னைக்கு எம்பரால்டு சார் வந்து பேசியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப அருமை. ஆர்சிஎம்மின் சரித்திர நாயகன். ஆர்சிஎம்முடைய சரித்திரத்தை வந்து அப்படியே புட்டு 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 கரெக்டாக தண்ணி கூட குடிக்காம ஒண்ணுமே பண்ணாம அந்த விஷயத்தை வந்து அப்படி கரைச்சி குடிக்கிறார். உண்மையிலே இதுக்கெல்லாம் நாங்களாம் தலை வணங்குறோம். எதுக்குன்னு திறமை எங்க இருக்கோ அவங்கள வந்து அவங்கள வந்து பாராட்டணும், வாழ்த்தணும். அது சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி பாருங்க, ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பெண் லெவல்லேருந்து வெயிட்டப்லேருந்து டெல்லிக்கு போறதுலேருந்து நம்ம கேரளாவுக்கு போறதுலேருந்து எல்லாமே உண்மையிலே நீங்க இவ்வளவு அழகா சொல்லும் போது உண்மையிலே செய்யக்கூடாதுன்றது கூட செய்யணும்னு என்ன தோணும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதான் சொன்னேன், ஆர்சிஎம்ல இருந்து கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. எதுவுமே இஷ்டப்பட்டு செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வந்து நான் வந்து உண்மையிலே காலையில இருந்தா ராத்திரி வரல ஆர்சிஎம் தான் போயிட்டு இருப்பேன். குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன், ஆர்சிஎம்மையும் பார்த்துக்கிறேன், டீமை பார்த்துக்கிறேன். நானே ரொம்ப ஜாலியா வாழறேன். சின்ன 19 வயசு பையன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு கூட போய் 2,230 ரூபாய்க்கு குடியரசு தினத்துக்கு ஒரு சோம்பு அப்படி எடுத்து போய் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்டு கொடுத்துட்டு 2,300 ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த வீட்டில் போயிட்டு. சும்மா ஃப்ரெண்ட்லியா இந்தாங்க இண்டிபெண்டன்ஸ் வாழ்த்துக்கள் இந்தாங்க சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு மனசு பிடிச்சி போச்சு. சரி, அப்படியே என்ன பண்ணேன், நீங்க சொன்ன மாதிரி பாய் தான் போடுவேன். பாயை போட்டு மொத்தம் சுத்தி வச்சேன். நான் உங்களுக்கு அனுப்பு அது தெரியல எனக்கு. அந்த ஷேர் பண்ணுறது போய் பண்ணிட்டு வந்தேன். இந்த இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது அவ்வளவு அழகா இருக்கு. அது வாங்கும் போது வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. உண்மையிலே வந்து இன்னைக்கு அருமையான பேச்சு, அழகான பேச்சு, எவிட்டாத சுவைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கிருஷ்ணாசுரியோட மைசூர் பாக்கு நல்லா இருக்குன்னுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்னைக்கு இனிப்பியான பேச்சு வந்து அப்படியே நெய்ல பண்ண மாதிரி ஸ்வீட்டா அப்படியே உள்ள இறங்குற மாதிரி போச்சு. நீங்க அந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப அருமை. இன்னைக்கு ட்ரெஸ் கோடும் அதோட சூப்பர். நீங்க உண்மையில சுதந்திரம் 77 சுதந்திரம் வாங்கின ஒரு மாமனிதன் நீங்க தான் போல இருக்கு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா அவருக்கு காமராஜ் சார் போய் பெருமையா பேசுற, அது பண்றாரு. நான் என்ன சொல்றேன், அது காமராஜ் சாரா இருந்தாலும் சரி, ஜெகதீஷ் சாரா இருந்தாலும் சரி, எங்க ரவி சாரா இருந்தாலும் சரி, பொன்குட சார் சாரா இருந்தாலும் சரி, வெண்மதி மேடம் இருந்தாலும் சரி, ராமசாமி சார் இருந்தாலும் கந்தசாமி சார் யாரா இருந்தாலும் ஒரு பாராட்டு நம்ம கடமை. நல்லா பேசுறாங்களா அவளை பாராட்டும். அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. அப்பதான் நம்மள பாராட்டுவாங்க. அவர் என்ன பேசுறாரு, இவர் போய் பெருமையா பேசுறாரு, பாராட்டுறாருன்னா நான் என்ன சொன்னேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. பிடிக்கிறவனே பிடிக்காத மாதிரி பண்ணாத. அவ்வளவுதான் என்னோட கணிப்பு. இன்னைக்கு கூட வேதராஜ் சார் இருக்காருன்னா அவருக்கு பட்ட பெயர் யாருமே தரல. நானே என்ன பண்ணேன், ப்ரொஃபசர் வெங்கலக்குறை வேதராஜன் சொல்லிட்டு நான் பேர் வச்சிட்டேன் அவருக்கு. என்னன்னா அவர்கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு. சூப்பரா ஒரு பிளான் போட்டா அவர் பண்ண அது சவுண்ட் இல்லை போய் எதுக்குன்னா நான் அவர்கிட்ட அனுபவிச்சிருக்கிறேன். முந்தானத்துக்கு நாங்கள் 4-5 பேர் போகும்போது பிளான் அவ்வளவு அழகா சொன்னாரு.
ப்ரொஃபஸர் மாதிரி அவர் நடக்கிற போற ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதனால தான் நான் ப்ரொஃபஸர் வெங்கல குரல் வேற யாரும் தரவானா, நான் கொடுத்துறேன், எனக்கு பிடிச்சி நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். விசில் கண்ணன் சொல்லி எமரால்டு சார் சொன்னேன், சூப்பரா விசில் ஆகும், எங்க டக்குன்னு ஒரு விசில் அடிச்சிடுறாரு. இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆனந்தமா ரசிச்சு நம்ம செய்தாதான் நம்ம வளர்ச்சி வரும். நம்ம டீமை கூட சரி எது செய்தாலும் தட்டி கொடுத்து அன்பா போனது ஈஸியா ஜெயிக்கலாம். இப்ப நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமே சூப்பர் சார், ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அது எப்படிதான் தரவா மனப்பாடம் பண்ணி இந்த 1330 திருக்குறள் சொல்ற மாதிரி மனப்பாடமா லைனா அப்படியே சொல்லிட்டே வந்துட்டீங்க. உண்மையிலே சார், உண்மையிலே உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுல ஒரு டேலண்ட் இருக்கு சார். உண்மையில இது வந்து நான் பெருமைப்பட்டு தான் பேசணும். இது வந்து யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் வெட்டி ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவேன், எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அவ்வளவுதான் இந்த விஷயம். அதனால வந்து ரொம்ப இன்னைக்கு தேவையான அருமையான பேச்சு. உண்மையிலே ஜெகதீஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எந்த நேரம் தான் ரெக்கார்டிங் சொல்லும்போது மனசு அப்படி இல்லைன்னா அவங்க அன்பு மனைவி கிருஷ்ணவேட்டி கிட்ட சொல்ல உடனே அந்தம்மா போய் கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுத்துட்றாங்க, வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தவொடனே அந்தம்மா கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. எதுக்குன்னா அந்த டீம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு விஷயமா இருக்காது. உண்மையிலே ரொம்ப அருமை ஐயா. இன்னைக்கு நீங்க பேசின பேச்சு வந்து உண்மையிலே ஒரு கின்னஸ் புஸ்தகத்துல பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல அருமையான ஒரு வாய்ஸ், அருமையா வர வர நீங்க ரொம்ப அழகா போறீங்க. அதுதான் எனக்கு போட்டி பொறாமையா இருக்கு. அது உண்மையிலே ஆர்சிஎம்ல மீட்டிங் பேசி பேசி அழகாயிட்டீங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலே நீங்க பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். என்னுடைய இவர் வந்துட்டு என்னுடைய திரைப்பட நடிகர் நரேன் சாரும் வந்துட்டாரு, சீக்கிரமா முடிச்சிடுறேன். அப்புறம் அவர் சொல்லுவார், மீச சீக்கிரமா முடிப்பா அன்னு உரிமையோட சொல்லுவார் என்கிட்ட, ஜாலியா. நல்ல மனுஷன், அதெல்லாம் தங்கமான மனுஷரு. இன்னைக்கு மீட்டிங் சிறப்பாக இருக்கு சார். பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆவடி சில்வர் ஸ்டார்ட் பண்ணி ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். சீக்கிரம் முடிச்சதுக்கு தெரியும், நீ சொல்லுவும் தெரியும், அதாவது சீக்கிரம் பயந்துன்னு முடிச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், தேங்க்யூ சார். காமராஜ் சார், உண்மையிலே எங்களை இப்பதான் சேர்ந்து விட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது இந்த ரெக்கார்டிங். ஏதாவது ஒன்று நாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாய்ஸ் உடைச்சு உடைச்சு வருது. இப்ப கேக்குதா? கிளியர் கிளியர் கிளியரா? ஓகே. ஹெட்ஃபோன் ஏதாவது கட் ஆகுதா என்னன்னு தெரியல. அருமையா இருந்துச்சு காமராஜ் சார். நாங்கெல்லாம் இப்போதான் சேர்ந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ், தேங்க்யூ. அதாவது பெட்டர் குவாலிஃபை அப்படின்றது. அதே மாதிரி நம்ம அரக்கோண்ட்ல இது தொடர்கிறார் மிஸ்டர் அமீர், அதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் இந்த சண்டே எப்படி பிளான் பண்ணோம், ஏன்னா அரக்கோண்ட்ல 2-3 பேர் இருக்காங்க, எப்படி இது பண்றது தெரியல. அவரு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு போட்டாச்சு 80th இனாகிரேஷன். ஸோ டெஃபினட்டா வாழ்த்துக்கள் அமீர் சார். ஸோ வண்டர்ஃபுல், தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. மேலும் மேலும் ரிசல்ட்டை காட்டுவோம் இனிமே. ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பு with your teaching we are learning. Okay, thank you sir. Thanks, வாய்ப்புக்கு நன்றி. கரனுடைய அன்பு உண்மையாவே என்றென்றும் மாறாதது, என் ஜீவனின் அன்பு என்றென்றும் தீராதது, இந்த நட்பின் அன்பு. இந்த ஆர்சிஎம்ல உண்மையாவே நம்ம சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், இறைவனுடைய பெரிய ஒரு எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. இந்த ஒரு நன்மை ஒரு பாருங்க ஐயா, எவ்வளவு அழகான பிளான் காமராஜ் ஐயா. ஒரு பிளானும் எப்படி செய்யணும் நுணுக்கமா எவ்வளவு ஒரு பிளான் போட்டு அழகா அருமையா சொல்றாரு. ரொம்ப வரவேற்கத்தக்க இந்த பிளான். நம்ம உண்மையாவே அது உள்ள நம்ம வாங்கணும், அது உள்ள வாங்கினாதான் நம்ம அந்த காரியங்கள் நடத்த முடியும், எல்லாம் முடியாது. அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப ஃபாஸ்டா போகுது, ஸ்பீடா போகுது. நம்ம கொஞ்சம் நிதானமா பொறுமையா இறங்கி கட்டாயமா இதுல நம்ம ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கட்டாயமா ஜெயிக்கலாம். ஏன்னா நான் முயற்சி பண்ணேன். இப்ப நான் அந்த வெற்றியின் பக்கம் கிட்ட நெருங்கி இருக்கிற, கட்டாயமா நான் நெருக்கமா வந்துடுவேன். எல்லாருடைய ஒரு அன்பும் பாசமும் என்னுடைய ஆசீர்வாதமும் கட்டாயமா எல்லாருக்கும் என்னால அது முயற்சி பண்ண முடியும், அது மேல வர முடியும் சொல்லி எனக்கு அந்த ஒரு முயற்சியும் இருக்கு, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பேசுது. அதனால தயவுசெய்து அன்பிற்கினிய ஆர்சிஎம் உறுப்பினர் அவர்களுக்கு அனைத்தவருக்கும் என்னுடைய மனமார்ந்த உருக்கமான என்னன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, களத்துல இறங்குங்க, செய்யுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும், கட்டாயமா நம்ம அதை அடையலாம். அது தேங்க்யூ சார். இந்த ஒரு
இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இந்த ஒரு அன்பளிப்புக்கும் எனக்கு வரவேற்று இந்த ஒரு பேச்சுவார்த்தை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன பேசணும் எதுவுமே வரல, எனக்கு என்னன்னா பேச போறேன். அவ்வளவு சந்தோஷமாகுது எனக்கு. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ நன்றி சார். நன்றி அமீன் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார். ஜேஆர்சிஎம் எமரால் சார். வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க மகா. ரொம்ப ரொம்ப சிறப்பான மீட்டிங். மறுபடியும் இன்னைக்குமே வந்து லேர்னிங் வந்து நீங்க எப்போதும் சொல்லுவீங்க, லேர்னிங் டீச்சிங் ஏர்னிங் அப்படின்ட்டு. இந்த அடிப்படை கத்துக்க தான் அந்த மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. மறுபடியும் ஆர்சிஎம் நமக்கு தெரிஞ்சாலும் ஆர்சிஎம்முடைய வியாபாரத்தோட இன்னும் நுணுக்கங்கள், எஸ்பெஷலி பியூசி பத்தி நிறைய விளக்கங்கள் இந்த மீட்டிங் எனக்கான ஒரு மீட்டிங்கா நான் ஃபீல் பண்றேன். ஸோ அடுத்த நான் என்ன வந்து ஆர்சிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒருத்தர், நான் நின்னதுக்கான காரணம் ஒருத்தரா இருந்தாலும் நான் வளர்றதுக்கான முழுக்க அந்த காரணம் நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்தடுத்த வளர்ச்சி இந்த போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் நீங்க தான் முழு காரணமா இருக்க போறீங்க. நன்றி சார். எங்களுக்கு வந்து நீங்க கிடைச்சது எனக்கு பர்சனலா எனக்கு வந்து ஒரு ஆர்சிஎம்ல வளர்றதுக்கு நீங்க கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆர்சிஎமும் ஒரு வரம் எனக்கு கிடைச்சதுனாலும் நீங்க எனக்கு கிடைச்சது அது ஒரு பெரிய ஒரு டேடி லீடர். என்னைக்குமே நீங்க எனக்கு ஒரு டேடி லீடர் தான். ஒரு லீடரா மட்டும் கிடையாது, நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு எனக்கும் என் டீமுக்கும் எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்றது என்னுடைய வளர்ச்சியில வந்து தெரியுது. ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஏன்னா பியூசி பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது அது எப்படி டெவலப் பண்ணணும்ன்ற ஒரு பிளானும் சொல்லியிருக்கீங்க. நான் அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறுபடியும் ரெக்கார்டிங்ல அதை திருத்திக்கிட்டு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாலே நம்மளால வந்து நீங்க சொல்ற அந்த வளர்ச்சி, அந்த பண வளர்ச்சியில நிச்சயமா நடக்கும். நன்றி சார், மறுபடியும் நன்றி. தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகா. ரொம்ப சிறப்பு. நம்ம மகாலட்சுமி மேடமும் அமீன் பீரும் வந்து 2 பேரும் 1.5 வேர்ல்டு ஓபன் பண்ண போறாங்க. அமீன் பீர் சார் வந்து 18, மகாவது நியமன் ஒரு வாரத்துல நடந்துடும். அதை அடுத்து நமக்கு தஞ்சாவூர்ல ஒன்று ரேணுகா மேடம் சைட்ல, லலிதா மேடம் சைட்ல பண்றாங்க. அதனால இந்த இந்த மீட்டிங்லேயே 3 1.5 வேர்ல்டுக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி பின் அச்சீவ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா இந்த மீட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எமரால்டு வந்து பிளானிங்ல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இப்போ போன மாசமே பொன்குடா வந்து டெக்னிக்கல் குவாலிஃபைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 2 ஸ்டெப் முடிச்சா அவர் டெக்னிக்கல் குவாலிஃபை ஆகிடுவாரு. அது மாதிரி தொடர்ந்து எல்லாரும் திட்டமிடுங்கள், இந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், டீம்ல வந்து கொண்டு போய் சேருங்க என்று சொல்லி, வேற யாரும் உங்களுக்கு வந்து கருத்துரை வழங்க விரும்பினால் வாய்ப்பு இருக்கு, டைம் இருக்கிறதுனால. இல்லைன்னா நம்ம வந்து கூட்டத்தின் முடிவு பகுதிக்கு போயிடலாம். மகிழ்ச்சி. வாங்க ரேணுகா மேடம், வாங்க ரேணுகா ராஜேஷ். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பிரமாதமா அருமையா பேசுனீங்க சார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரெஸ் கோடுக்கு ஒரு வணக்கம். ஏன்னா முதல்ல நாம இந்தியனா இருக்கணும், அப்புறம் தான் பேசணுங்கிற மாதிரி முதல்ல ஆர்சிஎம் ஃபுல்லா ஒரு ஆர்சிஎம்க்குன்னு ஒரு உருவம் கொடுத்தா அதுல நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அருமை சார், ரொம்ப அருமை. எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துன்னா, இந்த டபுள் தமாக்கா இருக்கு இல்லையா, நியூட்ரி சார்ஜ் 10,000 PV, அந்த டவுட் மட்டும் எனக்கு இருக்கு சார். அது எப்படி நம்ம மாசம் 10,000க்கு எவ்வளவு மாசம் வாங்கணும் சார்? 10,000 PV எவ்வளவு பண்ணும்? 6 மாசம் 10,000 PV பண்ணி முடிச்சா, ஓகே சார், 6வது மாசம் முடிவில் 6 மாசம் முடிஞ்சு 1 மாசம் கேப். அந்த 7வது மாசம் நீங்க என்ன வாங்கிக்கலாம்னு கேட்டா, 7வது மாசம் 10,000 ரூபாய்க்கான உங்களுக்கு வந்து டிபி ரேட்ல பொருள் கிடைச்சிடும். ஓகே, 8,000 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். இப்ப 6 மாசத்துக்கு நீங்க 60 எவ்வளவு பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மாசத்துக்கு 60,000 PV பண்றீங்க, 1,20,000 சேல்ஸ் நடக்குது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா, அந்த 1,20,000 வந்து நீங்க 1.5 பண்ண இன்னொரு 2,000 ரூபாய் சேர்த்து 10,000 கொடுத்துறாங்க கேஷ்பேக். PV பொருள் 2,000 ரூபாய் பொருள் தான், பணம் மட்டும் 2,000 சேர்த்து. ஓகே சார், தேங்க்யூ சார். இதை நான் எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல, நான் அது உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த இது உங்க குரூப்ல, வின்னர் குரூப்ல அனுப்பியிருந்தேன். ஆமா, அனுப்பியிருந்தீங்க சார், எனக்கு புரியல, அதனாலதான் கேட்டேன். அந்த இது உங்களுக்கு அனுப்பித்தாரு, டபுள் ப்ரொமோஷன் அனுப்பித்தாரு. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். நன்றி நண்பர்களே. உங்க ரேணுகா மேடம் ஒரு வியூசி ஓபன் பண்றாங்க தஞ்சாவூர்ல. இப்போ நம்ம நரேன் வந்து திருச்சியில் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நம்ம மீசை இது வந்து திருமுல்லை வாயில வருது. நம்ம பொன்குணாவுக்கு வந்து
இங்க நம்ம நாளைக்கு சைதமீன் பீரோ ஓபன் பண்றாரு. பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மகாலட்சுமி மேடம் வந்து குன்றத்தூர்ல ஓபன் பண்றாங்க. நிறைய ஒன்றரை வேர்ல்டு கப் யூசி வருது. எல்லாரையும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்தி இந்த தருணத்துல அண்ணா சொல்லுங்கண்ணா மீசேனா. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசுங்க சார். சரி, இந்த தருணத்துல உங்க எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி இந்த சுதந்திர இந்தியாவில நமக்கு வந்து பொருளாதார சுதந்திரத்தை நமக்கு கொடுத்து தந்த ஒரு இயக்கம் தான் நம்முடைய ஆர்சிஎம் இயக்கம். பொருளாதார சுதந்திரம்ங்கிறது சாமானியனாய் இருந்த ஒரு ஆளை கூட நான் உங்களுக்கு கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி இதை நிறைவு செய்ய விரும்புறேன். சாமானியனா மட்டுமல்ல, எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன். பெரிய கடன்காரனா இருந்த என்னை வந்து இன்னைக்கு கடன் கொடுக்குற இடத்துக்கு நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய்ன்னு இருக்கு. அது மாதிரி கடன் கொடுக்குற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது இந்த ஆர்சி பிசினஸ் தான். என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாத்தி போட்டுருக்குது. ஒரு வேலை வாய்ப்பு, இப்ப நான் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரிட்டையர்ட் ஆகும்போது என்னுடைய கடைசி மாச சம்பளம் 80,000. ஆனால் என்னோட அந்த மாசத்துல நான் வாங்கின அந்த கமிஷன் எவ்வளோன்னு கேட்டேன். அந்த ரிட்டையர்மெண்ட் மாசத்துல நான் வந்து கடைசியா வாங்கின சம்பளம் 80,000. பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் வாங்கின அதிக உச்சபட்ச கமிஷன் எவ்வளோன்னு கேட்டா 3.5 lakhs. அது வந்து அந்த மார்ச் மாசத்தினுடைய எண்டில் எனக்கு கிடைச்ச அந்த இந்த போனஸ் எல்லாம் சேர்த்தி, இது க்ரோத் போனஸ் எல்லாம் சேர்த்தி 3.5 லட்சம் என்னுடைய சிங்கிள் ஐடியில, 2.5 லட்சம் என்னுடைய ஒய்ஃப் ஐடியில. நீ ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பார்த்தீங்க கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் கிட்ட அந்த அந்த மாசம் மட்டும் வந்து கிடைச்சது. ஒரே வருஷத்துல அந்த மாதிரி க்ரோத் போனஸோட சேர்த்து அப்படி ஒரு கமிஷனை இது வரைக்கும் கார்பரேஷன்ல என்னோட வேலை பார்த்த யாருமே அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. வெளியில வந்து அவங்க இன்னும் கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் வந்து ஒரு 42 லட்சம் ரூபாய் செட்டில் ஆகணும் கவர்மெண்ட்ல இருந்து. இன்னும் 1 ரூபா கூட கம்பெனி கொடுக்கல. ஆனாலும் நான் என்ன செய்யறேன், ஹாப்பியா என்னுடைய லைஃப்பை ரன் பண்ணிட்டு போறேன். அதனால இது ஆர்சிஎம் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நீங்கள் இந்த 78வது சுதந்திர தினத்துல நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு மொத்தம் தேவை கான்பிடன்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, நம்பிக்கை வேணும். அசரக்கூடாது. ஆர்சிஎம்ல என்ன வந்தாலும் அசரக்கூடாது. பாத்தீங்கன்னா நம்ம பிருக்குருத்தி பாபு எடுத்துட்டீங்கன்னா 6 மாசம் 1 ரூபாய்க்கு கூட விற்காம கடை போட்டு நின்று இன்னைக்கு 9 லட்சம் 10 லட்சத்துக்கு சேல் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஆவடி மீச மாதிரி கன்சிஸ்டன்சி லீடர் அவங்க வந்து பழக்கி விட்டாங்க. பொருளை கொண்டுட்டு போய் எப்படி விற்கிறதுன்னு பழக்கி விட்டாங்க. முதல் மாசம் 2வது மாசம் 3வது மாசத்துல எல்லாம் அங்க சேலே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் சேலு நம்பர் 1 1.5 வருடம் அவங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் நமக்கு ஒண்ணுமே தெரியாம கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும், இது ஜெயிக்கிற பிசினஸ், தோக்குற பிசினஸ் அல்ல. அதனால் உங்களை மனப்பூர்வமாய் வாழ்த்தி வின்னிங் சைட்ல நில்லுங்க. தோக்குறத சிந்திக்காதீங்க. நம்ம சுத்தி எத்தனை பேர் நின்று தோத்து போயிருவோம்னு சொன்னாலும் அதை சிந்திக்காதீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தேவையான பொருளை கொண்டு போய் சேர்க்கிற மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, மாயாஜால வேலை இல்லை, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்லி உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஜேஆர்சி வெளியே போயிடலாம். ஒரு சின்ன ஒரு கருத்து சார். அண்ணா சொல்லுங்கண்ணா. பாபு சார், ராஜு சார் எல்லாமே வர்ற காரணம் என்னன்னா, நம்ம வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஓ மீட்டிங் பண்றதுக்கும் வீடு போய் விற்கிறதுக்கும் போறதுக்கும் சப்போர்ட் பண்ணி மீட்டிங்ல போய் அவன் மோட்டிவேஷன் டெய்லி போன்ல பேசி என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ண பேசும்போது இவ்வளவு பெரிய லீடர் நம்ம கிட்ட பேசணும் ஆனந்தமா வராங்க. அந்த ஆனந்தமா நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ நேற்று கூட 57 இன்னொரு பியூசி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அது எதுக்குன்னா நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு தான் நேற்று தான் வந்து பேசி ஒரு டிஸ்பிளே ஓபன் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு என்ன பண்ணணும், இப்ப அடுத்தது வந்து 10-20,000 ரூபாய்க்கு டிஸ்பிளே ஓபன் பண்ணிட்டு ஒரு கடை ஓபன் பண்ணி கடையெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது ஒரு 6 மாசத்துல கூட டக்குன்னு முடிச்சிடுவாங்க. எதுக்குன்னா நம்ம கூட வந்து நம்ம ஏபி கூட சப்போர்ட்டுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணி 24 மணி நேரம் சுத்திக்கிட்டே போனோம். அவங்க கிட்ட ரொட்டேஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணப்பா, வாப்பா போலாம், வாப்பா சப்போர்ட் பண்ணி, எனக்கு மழை வருது வெயில் வருதுல நான் பயப்பட மாட்டேன் சார். எங்க வர கிளம்பு, வா போலாம், எங்க பாக்கணும், யாரை பாக்கணும், என்ன பேசலாம், வா கிளம்பு. நீ வந்து ஒரு சீக்கிரமா பாபு வரையா, நீ ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும், வா நம்ம ஓடலாம். நான் இன்னைக்கு ஓடுற காரணமே என்னன்னா, நான் எனக்கு மேல அந்த மரியாதை எல்லாம் நிறைய கிடைக்குது, போறதுல ஒரு மரியாதை இருக்கு. நான் ஒரு 19 வயசு பையன் மாதிரி ரன்னிங்ல போயிட்டு இருக்கேன், ஜாலியா கலகலன்னு போயின்னு இருக்கேன். எதுக்குன்னா நான் பெருமைக்கு பேசல, அந்த எண்ணங்கள் இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இவரே எப்படி ஓடி வர்றாரு, நம்ம எதுக்கு போகாம இருக்கிறோம், நம்ம எதுக்கு ஜெயிக்கல. இது 9 லட்சம் ரூபாய் பண்றாருன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய ஒர்க் இருக்கு. அவரும் ஒர்க் பண்றாரு, போற வர சாரி. அதாவது பாருங்க, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம்க்கு, உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம்க்கு, உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம்க்கு. ஆவடி மியூசிக் ஜெய்ஆர்சி ஸ்டார் பிளாட்டினம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள். வாங்க டெக்னிக்கலாங்க, எல்லாரையும் அட்மிட் பண்ணியாச்சு. ஜேஆர்சிஎம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம், சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜேஆர்சிஎம்.
அன்மியூட் ஆயிருக்கிறீங்க எல்லாரும், உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயஸ்ரீ 78வது குட் வருடத்திற்கு ஆஃப்டர்நூன் சார். நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த் சார். ஜெய் சூப்பர் ஹிந்த். சூப்பர் சூப்பர். சையத் அமீர் சார் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சார். டுடே மீட்டிங் சூப்பரோ சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஸ்வீட்டோ சந்திப்போம். ஸ்வீட்.